சரிங்களா? ஓகே சார். உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு குடும்பமாய் ஆண்டவரே கூடி வந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இந்த பாராட்டின கிருவிக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, அப்பா அது தடையாய் இருந்தது ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி தடையில்லாமல் நடக்க, அப்பா உங்களுடைய வேதத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்க ஆண்டவரே உங்களுடைய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு வாரம் மட்டும் இல்லை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலுமே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அதை இந்த வாரம் கற்றுக்கொண்டதை நாங்கள் அந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அதை தியானிக்க, திருப்பி திருப்பி ரிப்பீட் செய்து படிக்க, இப்ப எங்கள் நினைவில் நிறுத்த, எங்க அனைவருக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் தந்து, அப்பா இவர்களை போல ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஞாபக சக்தியை தந்து அனைவருக்கும் போதிக்கிற திறமையை எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். புதிய கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Greetings to all. Sister Vimala, greetings to you. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த மீட்டிங்கை மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். வந்து தேவனுடைய சாவரன் வில்லை பற்றி, தேவனுடைய சாவரன் வில்லும் மனுஷனுடைய சுய சித்தத்தை பற்றியும் படிச்சுட்டு வரோம். மனுஷனுக்கு ஒரு சுயமா ஒரு சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் தான் எல்லாமே நடக்குது. எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே இந்த காரியங்கள் தான் நடந்துட்டு வருதுன்றதை கடந்த வாரங்களில் பார்த்தோம். கடைசியாக பார்த்ததை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம வந்து ஜெனசிஸ் 15 எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து அந்த ஒரு உடன்படிக்கையை செய்கிறாரு. அந்த உடன்படிக்கையில் நீ வந்து இந்த இடத்துல இப்போ கானான் தேசத்தில் இப்போ இருக்கிறியே, இந்த இடத்துல வந்து நீ விட்டு நீ வந்து நீங்க பிள்ளைகள் உனக்கு பிறப்பாங்க. அவர்கள் வந்து ஏறத்தாழ ஒரு 400 வருஷம் வந்து வேற ஒரு தேசத்தில் அடிமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவர்கள் வந்து சேவை செய்து 400 வருஷம் 4வது தலைமுறையில் மறுபடியும் இந்த இடத்துல வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே நீ வந்து மறித்து உன்னுடைய தகப்பனுள்ள இடத்துல போய் நீ சேருவ. அப்போ ஏன் இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னாக்கா, அமோரியர்களுடைய பாவங்கள் இன்னும் முற்றல. அவருடைய பாவங்கள் முற்றின பிற்பாடு அவர்களை நான் வந்து சந்தித்து உன்னுடைய ஜனங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை தான் தன் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவன்றதை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துறாரு. அதன்படியே நடந்தது. சரிங்களா? ஏறத்தாழ 400 வருஷம் இருக்கும் பிற்பாடு ஜோஷுவா மூலியமாக தேவன் வந்து அந்த கானான் தேசத்தை வந்து யோசுவா மூலியமாக கைப்பற்றி அந்த இஸ்ரவேல் மக்களை அந்த இடத்துல இருக்க வைக்கிறார். சரிங்களா? அப்போ அமோரியர்கள் தங்களுடைய சுய சித்தத்துல எந்த ஒரு காரியமும் செய்ய முடியல. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக அவர்களால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியல. இதை வந்து தேவன் ஏறத்தாழ 400 வருஷம் முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதன் மூலியமாக தேவன் ராஜ்யங்களின் மேல தன்னுடைய சாவரன் வில், அவருடைய அந்த சாவரனிட்டியை எப்படி ஆளுமை செய்கிறாருன்றதை பார்த்தோம். அடுத்தது வந்து இஸ்ரவேல் தேசத்தின் மேல வந்து எப்படி அவர் வந்து அந்த தன்னுடைய சித்தத்தை எப்படி நிலைநிறுத்துறாருன்றதை பார்த்தோம். அது வந்து ரோமர் 11 26வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். எல்லா ரோமர்ல இருக்கிற எல்லா இஸ்ரவேல் மக்கள் எல்லாமே ரட்சிக்கப்படுவார்கள்ன்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். அதில் வந்து கடைசியாக ஒரு முக்கியமான வசனம் என்ன அப்படின்னாக்கா, ரோமர் 11:32 எல்லோர் மேலும் இரக்கம் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அது வந்து கடந்த காலங்களில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். எல்லா மனுஷனையும் தேவன் வந்து கீழ்ப்படியாமை கொள்ள அடைத்து போட்டிருக்கிறாரு அப்படின்றத ரோமர் 11:32 பார்த்தோம். இதுக்கு நடுவில் தேவனுடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த புதிய உடன்படிக்கை வந்து எரேமியா 31:31 தேவன் இஸ்ரவேல் மக்களோட அவர் நடத்தின உடன்படிக்கையை நம்ம பார்க்குறோம்.
அந்த உடன்படிக்கை என்ன சொல்றதுனாக்கா, அவர்களை வந்து நான் வந்து உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்தேன். அது வந்து புதிய உடன்படிக்கை. நான் வருகிற நாட்களிலே செய்வேன் அப்படின்னு சொல்றார். இந்த உடன்படிக்கை வந்து நான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, மோசையோடு செய்த உடன்படிக்கை மாதிரி கிடையாது. இது வந்து புதிய உடன்படிக்கை அப்படின்னு நான் வருங்காலத்துல செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடன்படிக்கை வந்து எபிரேயர் 8ல் வந்து பார்க்குறோம். அந்த புதிய உடன்படிக்கையை பற்றி அவர் செய்யும் பொழுது அந்த வசனங்கள் வேணா நம்ம வாசிக்கலாம். தம்பி நீங்க வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 8:8 இப்ரேயர் 8:8 சார்? ஆமா, எபிரேயர் 8:8. நான் வேணா ஸ்க்ரீன்ல நான் அந்த வசனங்களை போடுறேன். நான் பாருங்க, நீங்க ஸ்க்ரீன்ல இருந்தே பார்த்து வாசிங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல? தெரியுது சார். ஆ, வாசிங்க. அவர்களை குற்றப்படுத்தி ம், அவர்களை நோக்கி, இதோ ம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், ம், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா ம், குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ம். அவர்களுடைய இருங்க, பிதாக்களை ஒரு நிமிஷம் வருங்க. வருகிறது அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ ஆ, எபிரேயருக்கு எழுதின சுவிசேஷத்துல இன்னும் வரல இல்லைங்களா? அது நம்ம ஆமா, தெளிவா ஏற்படுத்தின இதோ உடன்படிக்கையான ஏற்படுத்தின காலம் வருகிறது அப்படிங்கிறார். வருகிறது. ஆ, ஆ. அவர்களுடைய அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு ம், வரும்படிக்கு நான் ம், அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே ம், அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது ம். இருப்பதில்லை. ஆ. அந்த அப்போ அந்த உடன்படிக்கையிலே அவருடைய பிதாக்களுக்கோட நடத்தின உடன்படிக்கையின்படி இது கிடையாது. இது புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறார். இதை வந்து ஏற்கனவே ம், எரேமியா 30:31 சொன்னாரு. அதை வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதை வந்து உறுதிப்படுத்துறாரு. ஆனா இன்னும் இந்த உடன்படிக்கை நிறைவேறல இல்லைங்களா? ம். எபிரேயருக்கு எழுதின சுவிசேஷம் அப்பவும் நிறைவேறல. ஆ, மேற்கொண்டு பாத்தீங்க. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ம், நாட்களுக்கு பின்பு நான் ம், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, ம், என்னுடைய ம். பிரமாணங்களை, என்னுடைய என்னுடைய பிரமாணங்களை. பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய ம், இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் ம், அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ம். ஜனமாய் இருப்பார்கள். ஓகே. அப்போ அப்பொழுது வந்து அந்த உடன்படிக்கை எங்க எழுதுற அப்படிங்கிறாரு? அவர் மனசுல மனதிலே எழுதுறேங்கிறார். அப்போ மோசே கிட்ட எழுதும்போது வந்து அவர் வந்து புத்தக சுருள்கள்ல எழுதினார் இல்லையா? தோல்ல ம், வந்து எழுதி கொடுத்தாரு. மோசே வந்து சொன்னதை வந்து அவர் வந்து மோசே வந்து ஒரு புத்தக சுருள்கள்ல எழுதி வச்சாரு. ஆனா இப்போ உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை நடக்கும்பொழுது அது அவர் வந்து அவர்களுடைய மனசுலயே எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ புத்தக சுருளோ புக்கோ பைபிளோ எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே மனசுல இருக்கும் இல்லைங்களா? ஓகே. ம். 11 வாசிங்க. ம், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் ம், வரைக்கும் ம், எல்லோரும் என்னை அறிவார்கள். ம். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் ம். அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே இந்த ஒரு பைபிள் டீச்சிங்கோ இல்லாட்டி இந்த மாதிரி நமக்கு பைபிள் கிளாஸோ எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா எல்லாருடைய மனசுலையும் எழுதி இருக்கிறதுனால எல்லோருமே அறிவார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த காரியம் யாரால வருது? தேவனுடைய பரிசுத்த தேவன் ஆவியின் மூலமாக வருது இல்லையா? அப்போ ஆனா இன்னைக்கு வந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆவி நமக்கு இந்த மாதிரியான காரியங்களை ஏற்படுத்துறாரா? இல்லை. நாம வந்து பைபிளை திறந்து அதை வாசிச்சு அதை வந்து தியானித்து அதை வந்து ஆராய்ந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடியோ இல்லாட்டி ஒரு பைபிள் காலேஜோ ஏதோ தேவைப்படுது. ஆனா தேவன் புதிய உடன்படிக்கையை நடத்தும் பொழுது அந்த மாதிரியான எந்த ஒரு காரியமே தேவைப்படாது. ஏன் அப்படின்னாக்கா தேவனே அவர்களுடைய மனசுலயே இருதயத்திலே எழுதி வைக்கிறாரு. அதனால எந்த அளவுனா அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள்னா தேவனை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கும் ஒருவன் அவன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ புதிய உடன்படிக்கை வந்து என்னுடைய பள்ளி. முக்கியமான காரியம் என்னதுனாக்கா எல்லாரும் அந்த நாட்கள்ல இருக்கிற எல்லாரோடைய மனசுலையும் தேவ ஆவி அவர்களுக்கு அந்த காரியங்களை தெளிவா விளக்கி இருக்கும். அடுத்தது 12ல வேற பாத்தீங்களா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு. ஏனெனில் நான் அவர்களுடைய ஹலோ
சொல்லுங்க சார். 12 12 8 12 12. வாசிங்களா? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து ம். அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறார் இல்லையா? சுத்தமா அவர்களுடைய பாவங்களை மன்னித்துட்டு அப்போ அவர்களுடைய பாவங்களுக்கு கணக்கே வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த பாவத்துக்கான தண்டனையும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் வந்து அது வந்து எல்லாத்தையும் தூர போட்டுறேன் அப்படிங்கிறார். அதுதான் வந்து புதிய உடன்படிக்கைன்றதை பற்றி பார்த்தோம் நம்ம இல்லைங்களா? அப்போ புதிய உடன்படிக்கை இன்னும் வரல. அப்படியே அது வந்ததுன்னா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், அது வந்து அந்த அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றது எல்லாத்தையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். இப்போ வந்து புதுசா நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ தேவனுடைய பவரின் வில்ல பத்தி பார்க்கும் பொழுது தேவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தம் இருக்கு இல்லைங்களா? ஒரு அல்டிமேட் பிளான் இருக்கு சரிங்களா? அது வந்து நம்ம மக்கள் மனுஷர்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும்ன்றத பத்தி அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். அது வந்து அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விதமான ஸ்லைடு வரல பிரதர். ஓ அது ஓகே வசனத்துல இருக்கு இன்னும் ஹீப்ரூஸ்ல. ஓகே 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 ஷேர் பண்ணுங்க. நான் bring it. சாரி. அதுதான் என்னுடைய போன்ல வச்சிருந்தேன். இல்ல அதனால தான் நான் ஸ்லைட் மாடல் சொல்லிடுறேன். ஓகே ஓகே வெரி குட் தேங்க்யூ பிரதர். வந்துருச்சுங்களா பிரதர்? வந்துருச்சு. ஓகே. தேவன் வந்து அவருடைய ஒரு அல்டிமேட் பிளான் ஒன்று இருக்குது. இதுதான் ஒரு தீர்மானித்த அவருடைய சித்தம் ஒன்று இருக்குது. அந்த சித்தத்தை நோக்கி நம்மளை வழி நடத்துறார். அந்த வழி நடத்தும் பொழுது பலவிதமான காரியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அவருடைய வழி நடத்தலின் மூலமா தான் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம் நம்ம இல்லைங்களா? இப்போ இது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஒரு பாதை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பயணப்பட்டு போறோம், ஒரு ஊருக்கு போறோம், நம்ம எங்கேயோ வந்து டெல்லிக்கோ எங்கேயோ போறோம், நம்ம ஒரு கார் தான் எடுத்து போறோம்னு வச்சுங்களேன். போகும்போது வழியில நிறைய வந்து ஒரு இடத்துல வந்து தங்க வேண்டியிருக்கும் நைட்ல. நான் ஒரு இடத்துல வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல சப்போஸ் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா அதுக்காக வேண்டி ஒர்க் ஷாப்பில் கொடுத்து இது பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய பாதையை மாறி போயிடுவோம், டீடோர் போயிடுவோம். அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸையுமே தேவன் ஒரு இன்டென்ஷனலா அது எல்லாத்தையும் நடத்திட்டு வராரு. அவருடைய சித்தமோ அவருடைய வழி நடத்துதலோ இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது பட் நமக்கு தேவையானது தேவையில்லாம நாம நினைக்கிறது, நமக்கு ஒரு வருத்தத்தக்க காரியமா நினைக்கிறது எல்லாமே தேவனுடைய வழி நடத்தல் இருக்கு. இது நானும் பிரதரும் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரதர் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தார். நான் சொன்னேன் பிரதர் நீங்க அதை தயவுசெய்து ஷேர் பண்ண முடியுமா இதை? ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க சொன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். பிரதரும் வந்து தயவா வந்து சரி நான் ஷேர் பண்றேன் அப்படின்னாரு. பிரதர் கேன் யூ ஷேர் இட்? அந்த காரியங்களை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. ஆக்சுவலா இது நானும் பிரதரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த இதெல்லாம் பேசிட்டு இது பண்ணும்போது எனக்கு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டை பத்தின ஒரு இது வந்துச்சு தாட்டு. ஸோ அதை ஷேர் பண்ணினேன். அதான் பிரதர் நீங்க அப்படியே ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நம்ம வந்து சாவரன் வில் ஆஃப் காட்னு சொல்றோம், எல்லாமே தேவனுடைய திட்டத்துல தான் நடக்குதுன்றோம். மனுஷனுக்கு ஃப்ரீ வில்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது மெஜாரிட்டி மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டியில வந்து ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டி இதை பிலீவ் பண்றது இல்லை, மனுஷனுக்கு ஃப்ரீ வில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதுல வந்து டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்றதுலயும் நம்ம நிறைய டிபேட்டபிளா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல இந்த வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்றதுல தான் பிரதர் வந்து அந்த நம்ம ஒரு டிராவல் பார்த்துட்டு இருக்கிறோம்னா நிறைய டேர்ம்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இதை சொன்னாங்க. ஸோ இது டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது தான் என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தருடைய டெஸ்டிமனில இருந்து நான் சொல்லும் போது அந்த இது பிரதர் சொன்னாரு. இப்ப கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீ வில் இருக்கு அப்படின்றது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீ வில் இருக்குன்னு சொல்லிட்டு? டு வாட் எக்ஸ்டென்ட்? இப்போ நம்ம எல்லாமே ஆண்டோட சித்தத்தின்படி நடக்குது அப்படின்னோம்னா, நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி போய் எடுக்கிறோம் இல்ல நம்ம ஒரு பைபிள் படிக்கிறோம்னா, நம்ம பைபிளே வாசிக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து இப்ப டினாமினேஷன்ல இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தலை அப்படின்னு உட்காந்துருப்போம். இப்போ நம்ம வந்து பைபிளை திறந்து படிக்கும் போதுதான் இது டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த வசனம் வித்தியாசமா சொல்லுது, இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்களே, இதுக்கும் வந்து கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு இது வருது.
ம் சரிங்களா? எதுவுமே பண்ணாம ம் நான் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ம் எல்லாமே ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்குது. நம்ம ம் ஏன் ரொம்ப இப்ப இது பண்ணணும்? எல்லாமே ம் அவருக்கு கண்டிப்பா நல்ல இதுல ஃபைனல் இதுல கரெக்டா கொண்டு போய் ஆண்டவர் விட்டுருவாரு. ம் நான் ஏன் அவளை போட்டு மெனக்கட்டணும், ஏன் நான் உட்காந்து இது பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்றது? இன்னும் எப்படி சார் கரெக்டா இருக்கும்? ஓகே. நீங்க கேட்டது வந்து இதனுடைய இன்னொரு பார்ட் ஆஃப் இதுதான். இதுக்கு ஆக்சுவலா வந்து நம்ம உட்காந்து பைபிள் படிக்கிறோம் அப்படின்றதும் அது உங்களுடைய விருப்பமா தேவனுடைய திட்டத்துல இருக்கான்றது பிரதரே அடுத்த இதுல சொல்லிட்டு வருவாங்க ரிகார்டிங் த கிவிங் பத்தி. அதுல இல்ல உங்களுடைய அதுக்கு இதுல வந்து அதான் பதில் வந்துரும். இப்ப இப்போ வந்து இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க சார். இப்ப நான் கேட்டது என்னன்னா, இந்த இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு மனிதனுடைய சித்தம் இருக்கா, தேவனுடைய திட்டம் இருக்கா? அதுல தேவனுடைய சித்தத்துல தான் நடக்குதா? தேவனோட திட்டத்துலதான் இருக்கு. சித்தத்துவம். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துல தான் ஒருத்தர் பிறக்கவே முடியும். அதே மாதிரி ஒருத்தர் இறக்கணும் அப்படின்னு நினைச்சா அது தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் இறக்க முடியும். தேவனுடைய திட்டத்துல தான் இறக்க முடியும் ஒருத்தர். அப்போ முக்காவாசியான கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய சாவரின் வில் அல்லது அவருடைய திட்டத்துல வந்து அவருடைய ஆளுமையில வந்து எது நடக்கும் அப்படின்னா, எஸ் ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னும் போது தேவனுடைய திட்டம் தான். அதுல மனுஷன் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. அதே மாதிரி ஒரு மனுஷன் இறக்குற போது தேவனுடைய திட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு முடி கூட விழாது அவருடைய சித்தம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தையும் கோட் பண்ணியே சொல்லுவாங்க. அப்ப அதுல ரெண்டுத்துலயும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காலையில நான் இட்லி சாப்பிடணுமா தோசை சாப்பிடணுமான்றதுல வந்து உங்களுக்கு ஃப்ரீவில் இருக்கா, இல்ல அது தேவனுடைய தீர்மானத்தின்படி நடக்கிறதா? நான் கேக்குற கேள்வி புரியுதா? அது நம்ம விருப்பம். புரியுது. அது நம்மளுடைய விருப்பம். அப்ப ஒரு மனுஷன் இந்த பூமிக்குள்ள வரணும் பிறக்கணும் அப்படின்னா தேவனுடைய தீர்மானம்னு யோசிக்கிறோம். ஒரு மனுஷன் இந்த பூமியை விட்டு முடிஞ்சு அதோட எண்டு, அப்ப மரணம் அப்படின்றது வந்து தேவனுடைய தீர்மானத்தின்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னைக்கு காலையில நான் இட்லி சாப்பிட்றதா தோசை சாப்பிட்றதா அப்படின்றது, நான் எத்தனை மணிக்கு இன்னைக்கு எழுந்து வேலைக்கு கிளம்பணும் அப்படின்றது, நான் என்ன சாப்பிட போறேன்றது, மத்தியானம் நான் பட்னியா இருக்க போறேன்னா இல்ல சாப்பிட போறேனா அப்படின்றது, என்ன சாப்பிட போறேன்றது வந்து தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நடக்கிறதா, இல்லாட்டி இது என்னுடைய விருப்பத்தின்படி நான் டிசைட் பண்ணிக்கிறேன்? எனக்கு அட்லீஸ்ட் அந்த ஃப்ரீவில் இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. இருக்கு. லிமிட்டட் ஃப்ரீ வில் இருக்குல்ல நமக்கு. லிமிட்டட் ஃப்ரீவில் இருக்கு. அப்ப நம்ம டிசைட் பண்றோம் இன்னைக்கு இட்லி சாப்பிட்றதா தோசை சாப்பிட்றதா என்ன செய்ய போறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்றோம். கரெக்டா? ஆமா. ஓகே. இதுதான் வந்து முக்காவாசியான கிறிஸ்டியானிட்டியினுடைய மைண்ட் செட்டா இருக்கு. இப்ப பிரதர் வந்து அந்த ஜேர்னினுடைய சொன்னார் இல்லையா, அதனுடைய இன்னொரு இதா தான் வந்து இப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்டோட டெஸ்ட் பண்ணி சொல்றேன். ஸோ எவ்ரி ஆக்ஷன் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத எவ்ரி ஆக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி வெதர் வி ரியலைஸ் இட் ஆர் வி டோன்ட் ரியலைஸ் இட், நமக்கு அது புரிஞ்சா அது புரியல நம்ம மைண்ட்லயே இல்லாம அது கணக்குலயே வைக்காம போனாலும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த அந்த சாவரன் வில் ஆஃப் காட்ல தான் நடக்கிறது எல்லாமே. ஏன் அப்படின்றதுக்கு தான் என்னுடைய ஃப்ரெண்டு டெஸ்டிமனி ஒன்று எனக்கு மைண்ட்ல அப்போ பிரதரோட ஷேர் பண்ணும்போது வந்துச்சு. அது சொல்ல சொன்னாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னைக்கு இல்லை, ஸோ அவர் இறந்துட்டாரு. அந்த ஃப்ரெண்டும் நானும் வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு ஒரு பைபிள் ஷோ இருந்துச்சு, அந்த இதுல போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தோம். வரும்போது அன்பார்ச்சுனேட்டா அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, எப்பயும் வர டைமுக்கு வந்திருந்தா நாங்க எப்பயும் வந்திருப்போம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி லேட் ஆச்சு. ஸோ அப்போ அந்த லேட்டுன்றது வந்து எங்களுடைய கையில நடந்த விஷயம் கிடையாது. இட் வாஸ் அ சர்க்கம்ஸ்டான்சியல், ஒரு சூழ்நிலையின் காரணமா லேட் ஆச்சு. ஓகே, லேட் ஆன பிறகு நாங்க 2 பேரும் வரும்போது இட் வாஸ் அரௌண்ட் 11:30. நாங்க நைட் 11:30 வந்துகிட்டு இருக்கோம். 2 பேருக்கும் பசி. அந்த டைம்ல வந்து 2 பேரும் ஏதாவது ஹோட்டல் தேடிட்டே வந்து ஒரு 2-3 ஹோட்டல் மட்டும் கிடைச்சது. அதுல ஒரு ஹோட்டல்ல போனோம். ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நானும் சாப்பிட்டேன், அவரும் 2 ஃப்ரெண்டும் சாப்பிட்டாரு. அவர் வந்து லிவர் ஃப்ரை ஆர்டர் பண்ணாரு, சிக்கன் லிவர் ஃப்ரை. எனக்கு சிக்கன் லிவர் பிடிக்காது. ஸோ அதனால நான் வந்து அதை ஆர்டர் பண்ணல. ஒரு எக்கு முட்டை ஆம்லெட் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இந்த லிவர் ஃப்ரை அவர் மட்டும் தான் சாப்பிட்டாரு. அந்த லிவர் ஃப்ரை வந்து 11:30க்கு மேல ஆயிட்டனால அது வந்து லைட்டா கெட்டு போற மாதிரி ஆயிருந்திருக்கு. பட் அதை வந்து அந்த சாப்பிடும் போது தெரியல, ஏன்னா அவங்க டக்குன்னு திரும்ப ரீஹீட் பண்ணி அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டாச்சு. அவரும் நைட்டு சாப்பிட்டுட்டு 11:30க்கு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயாச்சு. இப்ப இதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து டயபெட்டிக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்க ஆளு. ஸோ நைட்டு போயாச்சு. போன பிறகு இப்ப எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரு ஸ்டேஜா அப்படியே இது வந்துகிட்டு இருக்கு. நான் ரீசன் சொல்லிட்டு வரேன். ஸோ இப்ப நைட்டு போயிட்டு
ஏர்லி மார்னிங் காலையில என்ன ஆச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஃபுட் பாய்சன் ஆனீங்கன்னா இந்த லிவர் வந்து கெட்டு போயிருந்த லிவர் சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆனதுனால இப்ப அவருடைய சாய்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து அவருடைய சாய்ஸ். என்னுடைய சாய்ஸ் வந்து நான் எக் சாப்பிட்றேன்னா அவருடைய சாய்ஸ் வந்து லிவர் சாப்பிட்றேன்னாரு. அது வந்து அவருடைய பர்சனல் விஷல தான் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எங்க எடுத்துட்டு போச்சு அப்படின்னா அடுத்தது ஃபுட் பாய்சன் போச்சு. ஃபுட் பாய்சன் போன பிறகு ஓவர் டயரியா வாமிட்லாம் ஆன பிறகு ஆம்புலன்ஸ் வச்சு அவர் கூட்டு போகலாம் அப்படின்னாங்க. ரொம்ப அன்கான்சியஸ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆம்புலன்ஸ்ல கூட்டு போகும்போது அவர் ஏற்கனவே சுகர் பேஷண்ட்ன்றதை அங்க ஆம்புலன்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க வந்து டிஎன்எஸ், அந்த நார்மல் சலைன் பதிலாக டிஎன்எஸ் போட்டாங்க. அதுல சுகர் இருக்கும். ஸோ அப்போ அந்த சுகர் போட ஆரம்பிச்ச உடனே இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்குள்ள 2-3 பாட்டில் ஏற்றிருக்காங்க. அவர் ரொம்ப வீக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க, நானும் போய் பார்க்குறேன். அதுக்குள்ள அங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள சுகர் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 800க்கு மேல தாண்டிடுச்சு அந்த இது போட்டனால. ஸோ அங்க போன பிறகு அவரு அந்த ஓவர் சுகர் ஜாஸ்தியானதுனால ஒரு மாதிரி கோமா மாதிரி ஆகி ஒரு மாதிரி அனீவனா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் பிரதர் உங்களுக்கு எக்கோ வருது பிரதர். ஆமா, இப்பதான் வந்து இதுவாச்சு பிரதர். இப்பதான் கிளியரா வந்து இருக்கா? ஓகே. சாரி. யா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் மறுபடியும் வந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி எல்லாம் இது பண்ணாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தாங்க. மறுபடியும் வந்து சுகரை கம்மி பண்றதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு இது பண்ணாங்க. பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி இன்பேலன்ஸ் ஆனதுனால நெக்ஸ்ட் டே வந்து அவர் இறந்துட்டாரு, என் ஃப்ரெண்டு. ஸோ அது ஒரு சேட் சுச்சுவேஷன், சேட் திங்கு. அவரும் என் கூட ஊழியத்துல ஃபர்ஸ்ட் நாங்க மிஷினரியா இருந்தப்ப 2 பேரும் ஒன்னா ஊழியத்துல தான் போயிருந்திருக்கோம். இமாச்சல் பிரதேஷ்ல ஒன்னா இருந்திருக்கோம். ஸோ அந்த சம்பவம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது அந்த டைம்ல. பட் அப்ப எனக்கு இவ்வளோ இது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து ஃப்ரம் ரிவர்ஸ்ல அப்படியே திங்க் பண்ணி பார்க்கும்போது மரணம் அப்படின்றது வந்து தேவனோட கையில தான் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அவர் லிவர் சாப்பிட்டது வந்து அவருடைய டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஒரு மேலோட்டமா பார்த்தா எல்லா இதுலயுமே வந்து லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ மேலோட்டமா நம்ம ஏற்கனவே இதை வந்து ஜோனா உதாரணம் பார்க்கும்போது கூட பார்த்துருக்கோம். ஸோ அப்போ மேலோட்டமா பார்க்கும்போது சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓகே அவர் அன்னைக்கு லிவர் சாப்பிட்டனால இறந்தாச்சு அப்படின்னு இருக்கும். ஆனா அதே அடுத்த லெவல் ஆஃப் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பார்க்கும்போது எல்லாமே தேவனுடைய திட்டத்துல தான் இருக்கு. நம்ம பிறக்கிறதுல இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் இருக்கு. அதை தாண்டி ஒரு நாள் இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி இறக்கவும் முடியாது. அப்ப அவருடைய பெர்ஃபெக்ட் டைம்ல என்னுடைய ஃப்ரெண்டு இறக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து அதுக்கு ஒரு ரீசன், அந்த காரணம் கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா எங்களுடைய ஒர்க்ல அன்னைக்கு கொஞ்சம் ஹெவி லோட் ஆச்சு. அதனால எங்களுக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆச்சு. அதுக்கு சீக்கிரம் கிளம்பி தான் வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுலாம், இல்ல அதே ஹோட்டல்ல சாப்பிட்டு கூட அது கெட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ லேட் ஆனதுனால வரும்போது கூட அவர் லிவர் சாப்பிடும் போது அவர் லிவருக்கு பதிலாக என்னோட சேர்ந்து ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா அது அந்த இதுவே வந்திருக்காது, ஃபுட் பாய்சனிங் இதே. அப்ப அவர் லிவர் சாப்பிடணும் அப்படின்றது வந்து அவருடைய டிசிஷன்ல எடுத்துட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு இதான் கொடுக்குது. அப்ப என் ரிசல்ட்ல கொண்டு வர்றதுக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல இப்படிதான் இறக்கணும்ன்றது தேவன் தீர்மானிச்சு வச்சதுக்கு இன்பிட்வீன் ஒவ்வொரு நாள் ஸ்டெப்ஸுமே வந்து ஆண்டவருடைய சாவரன் வில்ல தான் நடக்குது. பட் வி திங்க் தட் வி டிசைட். இதை தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த ஃப்ரீ வில், இந்த மாடு கதை மாதிரி கயர் கட்டிருக்கிறதுலாம் பார்த்தோம். ஈவன் இப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வருதுன்னா ஈவன் கயர் கட்டினதுல கூட காட் நோஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டேக், அண்ட் அதுதான் நமக்கு ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருக்குன்ட்டுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது. ரோடு ஆக்சிடென்ட்ல எத்தனையோ பேர் இறக்குறாங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். ரோடு ஆக்சிடென்ட்ஸ் காமனா நடக்குது. அப்ப அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் ஆகுது. ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 செகண்ட் முன்னாடி போனா வண்டி கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆக்சிடென்ட் ஆகி மரணம் ஏற்படுது. அப்போ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டை மீட் பண்றதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் முன்னாடி அவங்க வீட்டுல இருந்து கிளம்பியிருந்தாலோ இல்ல வேற எங்கேயாவது லேக் ஆகி ஒரு 2-3 செகண்ட்ஸ் லேக் ஆகி வந்திருந்தாலோ அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க போறது கிடையாது. அப்ப எவ்ரி சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஆர்டைன்ட் இன் த சாவரன் வில் ஆஃப் காட். அதை வந்து நம்ம புரிஞ்சு காட்டி நம்மளுடைய வில்லுன்னு சொல்றோம். அடுத்த டீப்பர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லும் போது நம்ம வில்லே வந்து நம்ம ஃப்ரீ வில்னு சொல்லக்கூடியதே இட் இஸ் பவுண்ட் டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் வில்லு. அதுவும் தேவனுடைய திட்டத்துல இருந்து தான் நடக்குதுன்னு. ஸோ இந்த டெஸ்டிமனி வந்து எனக்கு ஆக்சுவலா அவருடைய அந்த ஃப்ரெண்டோடைய மரணம் வந்து என்ன ரொம்ப தாக்குச்சு. பட் ஸ்டில் அந்த மரணத்திற்கு என்ன ப்ராசஸ், திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அப்படியே இறந்துடல. அதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு 2-3 டேஸ் கான்சிக்வெண்டா அந்த சீக்வன்சஸ் நடந்து அந்த வேன்ல போகும்போது கூட ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போகும்போது அவரு எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லியிருந்தா வெறும் என்எஸ் போட்டிருக்க போறாங்க. கூட்டின்னு போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ரிவைவ் ஆன பிறகு வந்துருக்கலாம் ரிட்டர்ன். ஆனா அதுல சொல்லாத ஒரு ரீசனால மறுபடியும் டிஎன்எஸ் போட ஆரம்பிச்சவங்க அது ரொம்ப ஜாஸ்தியாகி கடைசியில ஒரு நாள்ல இறந்து போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப அவருடைய மரணம் வந்து தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. அதுக்கான பாத்வேவும் தேவன் தான் தீர்மானிக்கிறாரு.
ஈவன் நமக்கு அது புரியலைன்னா கூட, அதான் சொல்ல வரேன், புரியலைன்னா கூட வாட் எவர், இன்னைக்கு நான் இட்லி சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் இட்லி சாப்பிட்றதோ தோசை சாப்பிட்றதோ என்னுடைய ஆப்ஷன் அப்படின்னு இருந்துச்சுனாலும் அதனால வரக்கூடிய இம்பாக்டுக்கு தேவன் அதை தான் லீட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்றத சொல்றேன். புரியுது இல்லையா? ஹலோ கார்த்திகேயன் புரியுதுங்களா? ஹலோ அது ஹலோ புரியுது சார், புரியுது சார். அது சொல்லுங்க சிஸ்டர். நீங்க சொல்றது நான் உங்க ஃப்ரெண்டு கேஸ்ல அது ஒத்துக்கிறேன். இப்போ அந்த இட்லியும் தோசையும் சாப்பிடுறத பத்தி அது எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குது. அது Okay. நம்ம விருப்பம், அது நம்ம விருப்பமும் ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் தான் அது இல்ல, விருப்பம். அதாவது நம்மளுடைய விருப்பம் வந்து ஒன் திங் வந்து இட் இஸ் பவுண்ட் டு சர்க்கம்ஸ்டான்ஷியல். உங்க வீட்டுல இட்லி மாவு இருந்தாதான் அந்த ஆப்ஷனுக்கே நீங்க போவீங்க, இட்லியா தோசையான்றதே. அந்த இட்லி மாவு இருக்கிறது கூட ஆண்டவரோட சித்தம் தான், ஆண்டவருடைய சித்தம் தான் இருக்கு. ரெண்டாவது உங்களுடைய டிசிஷன் வருது இல்லையா, இன்னைக்கு தோசை செய்யலாம் இல்ல இட்லி செய்யலாம்ன்ற டிசிஷன் வருது இல்லையா, அந்த டிசிஷன் எடுக்க வைக்கிறதற்கான இது வந்து நம்ம சூப்பர்ஃபிஷியலா பார்த்தோம்னா நம்ம டிசிஷன் எடுத்ததா தோணும். பட் அந்த டிசிஷன்னால அதுக்கும் பேக்ரவுண்ட்ல வந்து தேவனுடைய சாவரன் பிளான் தான் வந்து நம்மளுடைய இருதயத்திலே அதுக்கு தாட் கொண்டு வருது. ரெண்டாவது சிச்சுவேஷனல் திங்ஸும் வருது. இப்ப திடீர்னு நான் இங்க உட்காந்துட்டு காலையில வந்து எனக்கு ஒரு பீஸா சாப்பிடணும் அப்படின்னும் போது, நம்ம இருக்கிற கிராமத்துல பீஸாவே இல்லை அப்படின்னும் போது, ஈவன் தோ நான் எனக்கு ஆசை இருந்தாலும் சாப்பிடணும்னு தோணுனாலும் சாப்பிட போறது கிடையாது, முடியாது. அப்ப அதுக்கான சுச்சுவேஷன்ஸும் வேணும். அப்ப அந்த சுச்சுவேஷனும் வந்து நமக்கு இட்லி மாவு தோசை மாவு இருந்து நான் என்ன டிசைட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் இது என்னோட சுய விருப்பத்துல என்னுடைய ஃப்ரீ வில்ல டிசைட் பண்றேன்னு நினைச்சாலுமே பேக் ஹேண்ட்ல வந்து பின்னாடி இருக்கிறது வந்து காட்ஸ்னுடைய சாவரன் வில் தான் இருக்கு. ஏன்னா வாட் எவர் வி டேக் அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ்ன்றது தான் போகுது இல்லையா? அப்ப இப்படி சொல்லலாம்ல பிரதர், அப்ப எல்லாமே ஆண்டவரோட சாவரன் வில் தானே? ஆப்வியஸா இந்த பூமியிலே சரி வானத்திலே சரி எது நடந்தாலுமே வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எல்லாமே வந்து சாவரன் வில் ஆஃப் த காட்ல தான் நடக்குது. ஏன் அப்படின்னா ஃபார் ஹிஸ் ஓன் பர்பஸ், அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய நோக்கத்திற்காக நடந்துகிட்டு இருக்கு அந்த இதுல. இது நம்ம இன்னும் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, ஃபேரோனோட இதெல்லாம் கூட ரோமன்ஸ் 9ல இருந்து பார்த்திருக்கிறோம். சோ அது எல்லாமே வந்து எங்க நேரோ டவுன் பண்ணி வருதுன்னா சாவரன் வில் ஆஃப் காட்ல தான் வருது. அதுக்கான எதுக்காக இந்த எக்ஸாம்பிள்னா வந்து ஈவன் வாட் வி டேக், இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம், இன்னைக்கு என்ன எத்தனை மணிக்கு கிளம்புறோம், அதான் அந்த ஆக்சிடென்ட் இது சொன்னேன், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி போயிருந்தா கூட அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த டைம்ல லேட் ஆகி ஒருத்தர் கிளம்புறாரு, இல்ல எக்ஸாக்டா இன்னொரு வண்டி அந்த இடத்துல வந்து மீட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு டெத் வரணும்னா அப்ப நம்ம பிறப்பு இறப்பு இந்த மாதிரி பெரிய காரியங்கள் வந்து தேவன் தீர்மானிச்ச டைம்ல தான் நடக்கும், அவருடைய தீர்மானத்தை மாத்த முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா இட்லி சாப்பிடுறதோ நம்ம கையிலன்றோம். அததான் நான் சொல்றேன், இல்ல நம்ம கையில நம்ம யோசித்தாலுமே பிஹைண்ட் தட் சீன் காட் இஸ் ஆர்கஸ்ட்ரேட்டிங் தட் த்ரூ அஸ். நம்ம மூலமா அந்த இதை எடுத்து அன்னைக்கு டேட்ல வந்து என் ஃப்ரெண்டு அந்த லிவர் சாப்பிடாம அவன் மாத்தி இருந்தான்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. பட் எது முக்கியம் டிசைட் பண்ணப்பட்டதுன்னா எவ்ரிதிங், அவனுடைய டெத் ஏற்கனவே டிசைட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த டேட்ல இறக்கணும் அப்படின்றது தேவனுடைய தீர்மானம். ஏன்னா எல்லாரும் பிறக்கும் போதே அதனுடைய மரணமும் சேர்ந்தா குறிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே டேட். அப்ப அந்த டேட்டுக்கு வந்து அந்த பாயிண்ட் ரீச் ஆகணும் போது ஹவு டு ரீச் தட் பாயிண்ட்ன்றதும் காட் ஹஸ் டிஸ்டைன்டு, எல்லாமே ப்ரீ டிஸ்டைண்டா இருக்கு. அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும் போது வாட் ஆர் ஆல் த வேஸ் ஹி ஹஸ் டு கோன்னும் போது ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்களுக்கு அங்க ஒர்க்ல லேட் ஆனதுல இருந்து ஆரம்பிச்சு லேட் நைட்ல வரும்போது இருந்த ஹோட்டல், அந்த லேட் நைட்ல இந்த ஹோட்டல்லயும் வந்து அந்த ஃபுட்டு கெட ஆரம்பிச்சது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் லீட்ஸ் டு த ஃபைனல் ஈவெண்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். அப்ப இது வந்து திடீர்னு நான் டிசைட் பண்ணனால அதுல இருந்து ஆண்டவர் எடுத்துட்டு போல, ஆண்டவருடைய பிளானை ரீச் பண்றதுக்காக காட் இஸ் பெண்டிங் ஆல் தோஸ் த்ரூ அந்த வேஸ் எல்லாம் கொண்டு போறாரு அப்படின்றத சொல்ல வரேன். புரியுது இல்லையா? புரியுது. ஓகே, யா பிரதர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க் யூ பிரதர். எக்கோ வருதுங்களா? இல்ல பிரதர், கரெக்டா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் என்னோட ஹலோ, யா ஓகே. கேக்குது பிரதர். இப்போ காஸ் அண்ட் எஃபெக்டை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். காரணமும் அதனுடைய விளைவும் அப்படின்னு, சரிங்களா?
இந்த இடத்துல இருதயத்துக்கும் நம்மளுடைய இருதயத்துல நடக்கிற சிந்தனைக்கும் அந்த வில் இருக்கு இல்லைங்களா, வில்லுக்கு என்ன சொல்றது, சித்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை பார்க்குறோம். பாவம் வந்து எங்க உருவாகுது அப்படின்னாக்கா இருதயத்துல, நம்மளுடைய சிந்தனையிலையோ இல்லாட்டி நம்மளுடைய சித்தத்திலையோ இல்லை. பாவம் வந்து சித்தத்துல வந்து வில்லு வந்து தேர்ட் ஸ்டெப் தான். எப்படின்னாக்கா ஹார்ட் வந்து டிசைர் பண்ணுது இல்லையா, இருதயம் வந்து அதை வந்து வாஞ்சிக்குது, மைண்ட் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுது, நம்மளுடைய மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுது, வில்லு தான் கடைசியா ஆக்ட் பண்ணுது. இதை வந்து வேதத்திலேருந்து எப்படி இதை வந்து இந்த இந்த சித்தாந்தத்தை எப்படி இது வந்து கரெக்டா இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன கேள்வி. ஏவாள் வந்து அந்த விலக்கப்பட்ட பணியை சாப்பிட்டதுக்கு பின்பாடு பாவம் செய்தாங்களா, இல்லாட்டி சாப்பிட்டதுக்கு முன்னாடியே அவங்க பாவம் செஞ்சாங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடியே. சாப்பிடறதுக்கு முன்னாடியே. என்னம்மா, படத்தை எனக்கு பார்த்தோம். கேட்கல. சாப்பிடறதுக்கு முன்னாடியே. சாப்பிடறதுக்கு முன்னாடியே பாவம் செஞ்சாங்க. ஓகே, எப்படி சொல்றீங்க நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு? ஒன்றும் ஆக்ஷனே எடுக்கலையே. இல்ல சார், அந்த இச்சிக்கத்தக்கதா இருந்ததுன்ற வருது இல்ல, அந்த படம் ஹலோ பாக்குறதுக்கு இச்சிக்கத்தக்கதா இருந்தது. ஹலோ, 1 minute. ஹலோ, கேக்குது பிரதர், எங்களுக்கு ஒரு கேக்குது. நிமிஷம். என்னுடைய வால்யூம் வந்து திடீர்னு கம்மி ஆயிடுச்சு. ஹலோ, கேக்குது பிரதர். இப்போ வந்து கேக்குது இல்லைங்களா? ஓகே, I think there's something wrong happened. ஓகே, ஜெசி சொன்னாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா? கார்த்திகேயன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா சார், அந்த இச்சிக்கத்தக்கதா இருந்ததுன்றாங்களா, அந்த விருட்சம் வந்து இச்சிக்கத்தக்கதா இருந்தது. அப்போ ஏவாள் வந்து அது சாப்பிடறதுக்கு முன்னாடியே அதை வந்து பாவம் வந்து ஏற்பட்டுடுது. எப்படி அப்படின்னாக்கா ஒரு வசனத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல பாருங்களேன், ஆதியாகமம் 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிக்க நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவாக்குறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனிகளை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் அதை புசித்தான் அப்படின்னு இல்லைங்களா? ஓகே, அப்போ யோவான்ல வந்து என்ன சொல்றாரு, 1 யோவான்ல பாருங்க, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகியவை பெருமையுமாகிய உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படிங்கிறார். அப்போ இந்த இச்சையான காரியங்கள் வந்து பிதாவினிடத்தில் வரல, உலகத்திலிருந்து வருது அப்படின்னு இல்லையா? ஹலோ ஹலோ, ஓகே சார், கேக்குதுங்களா? ஓகே, இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கான்ட்ரடிக்டிவா இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன சொல்றது, இந்த காரியங்கள்லாம் வந்து தேவனிடத்துல இருந்து வரல, இது வந்து இச்சை வந்து யாருக்கிட்ட வந்தது அப்படிங்கிறாரு, இந்த உலகத்துல வந்தது அப்படிங்கிறாரு இல்லையா? ஓகே, இது வந்து எப்படி பாக்குறோம்? எல்லாமே அவரோட சித்தத்தின்படி தான் நடக்குது. அதுதான், அதுக்கு வரேன் நான். ஓகேங்களா? அப்ப இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டிவா இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வர்றதுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து பிதாவின் இடத்துல வரல, இந்த உலகத்துல இடத்துல வருதுன்றது. அப்போ பாக்குறோம், ஆதாம் வந்து பாவம் பண்ணது எதனால பாவம் பண்ணாரு? ஏவாள் அதுக்கு கொடுத்ததுனால இல்லையா? அவர் தன்னுடைய சொந்த சித்தத்துல அவர் வந்து பாவம் பண்ணாரா? இல்ல. ஆதாம் வந்து ஏவாளை வந்து அந்த அளவு நேசித்ததுனால அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்த உடனே இந்த ஐயா வந்து சாப்பிட்டுட்டார். ஓகேங்களா? அப்புறம் ஓகே, சாரி, ஓகே, இப்ப இந்த காரியத்தை பத்தி நம்ம வர நானு.
இந்த இது வந்து ஸ்லைட்ஸ் மாறி வந்திருக்காங்க. இல்ல கரெக்டா தான் பிரதர் இருக்கு. ஓகே, அந்த சாய்ஸ்க்கு வருது. ஓகே ஓகே. இப்போ நம்ம அந்த அந்த காரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு ஒரு சொந்த சித்தம் இருக்கா இல்லையான்றதை பற்றி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். பிலாத்தினுடைய கேஸில் பிலாத்து வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை வந்து அவங்க சிலுவையில் அறையிறதுக்கு கொண்டு வரும் பொழுது என்ன சொல்கிறாங்க, வந்து பிலாத்து ஆண்டவர்கிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்கும்போது பிலாத்து ஆண்டவர் எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கிறார். அப்போ பிலாத்து ரொம்ப இரிட்டேட் ஆகி என்ன சொல்கிறாரு, நீ என்னோட பேசாம இருக்கிறே, என்ன உனக்கு அவ்வளவு இதுவா, உன்னை சிறையில அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு கிடையாது, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாது இருந்தால் உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு வந்து நீ வந்து சொந்த உன்னுடைய சித்தத்துல எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு. அப்ப அந்த இங்கிலீஷ்ல வந்து unless it is given to you from above அப்படிங்கிற அந்த கிவன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இந்த இதுல வேதத்துல பார்க்கும்போது அந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட 254 தடவை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதுல வந்து பலவிதமான இதுல கிவன்றது எழுதினாலும் கிட்டத்தட்ட ஒரு 200 தடவை வந்து தேவனிடத்துல அது நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி. சரிங்களா. இப்ப அந்த பிரதர் சொன்ன அந்த சாட்சியில கூட பார்த்தோம், அந்த உதாரணத்துல பார்த்தோம், தேவன் தான் எல்லாத்தையும் ஏற்படுத்துறார். அவங்களை லேட்டா வர வச்சு அவங்களுக்கு வந்து லேட்டா அந்த அவங்க வர்றதுக்கு தாமதப்படுத்துனதும் அவரால், அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிடும் பொழுது இந்த நண்பர் வந்து அந்த லிவரை சூஸ் பண்றதும் அதனால, அடுத்தது வந்து இவரை போகும்போது இவருக்கு வந்து எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லாம இருந்ததும் அதனால, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாமே தேவனிடத்துல தான் வருது. அதனால மனுஷரால எதுவுமே பண்ண முடியாதுன்றதை ரொம்ப தெளிவா பார்த்தோம். இன்னொன்று இடத்துல வந்து பிலாத்து வந்து இவரை வந்து என்ன பண்றாரு, இந்த மக்கள் வந்து கொடுக்குற இந்த ப்ரெஷர்னால ஐ மீன் இவருக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் வருது, இல்ல இவரை வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம இவர் மேல குற்றம் இல்லை, அதனால இவரை வந்து என்ன விடுதலை செய்தலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. ஆனா அவரால் சொந்த சித்தத்திலேயோ சொந்த முயற்சியிலையோ விடுதலை செய்யக்கூட முடியல. ஏன்னா யூதர்கள் அவளை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சித்தம் சிநேகிதன் இல்ல, தன்னை ராஜாவென்று சொல்கிறவன் எவனும் ராயனுக்கு விரோதமா இருக்கிறாரு அப்படின்னாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், பிலாத்துக்கு தன்னுடைய சொந்த விருப்பத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விடுதலை செய்யவும் முடியல. அதே நேரத்துல இந்த யூதர்கள் வந்து இவருக்கு பிரஷரும் கொடுக்குறாங்க, நீ இவரை வந்து சிலுவையில் அறையணும் அப்படின்னுட்டு. சரிங்களா. இப்ப இந்த யூதர்கள் இவருக்கு பிரஷர் கொடுக்கறதா அவங்க சொந்த ஒரு சித்தத்துல கொடுக்குறாங்களா? அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படணுங்கிறது அனாதி தீர்மானம். உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்ன்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில அறையப்படணும்ட்டு தேவன் தீர்மானிச்சத பிலாத்தால சொந்த முயற்சினாலையும் அவரை விடுதலையும் பண்ண முடியல, அவரை வந்து தண்டிக்கவும் முடியாது. இந்த நேரத்துல இவர்கள் மூலியமா அவரை வந்து ஃபோர்ஸும் பண்றாங்க. அப்ப எல்லாமே ஆண்டவனுடைய ஆர்கெஸ்ட்ரேட்டாக நடக்குது இல்லையா. இப்ப பார்க்க பொழுது இப்ப இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நல்லதுதான். அப்படின்னாக்கா அவர் சிலுவையில் அறையப்படலைனாக்கா நமக்கு வந்து மீட்பே இருக்காது இல்லையா. அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும், இதுல வந்து என்ன ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நல்லதோ கெட்டதோ எல்லாமே தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால நடக்குது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இஸ் அல்டிமேட் பிளான். அவர் ஒரு எண்ட் விஷன் வச்சிருக்காரு, எண்ட் கோல் வச்சிருக்கிறாரு. அந்த கோலை நோக்கி தான் எல்லா காரியங்களுமே நடக்குது. நமக்கு வந்து சந்த சூழ்நிலைகள் சாதகமும் பாதகமாகவும் நடக்குதுன்னு நினைச்சாலும் அவைகள் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்குதே ஒழிய மற்ற எதுவுமே கிடையாது.
அதனாலதான் வந்து பவுல் சொல்றா எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ஃபார் ஆல் எவ்ரிதிங் தேங்க் காட் அப்படின்றார் இல்லைங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த இது ஆதாம் ஏவாளினுடைய சாய்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு காரணமும் அதனுடைய விளைவும் வந்து இருக்குது. இப்போ பாருங்க, ஏவாள் வந்து யாரால வந்து வஞ்சிக்கப்படுறா? சர்ப்பத்தால வஞ்சிக்கப்படுறா. சர்ப்பத்தினால். சர்ப்பத்தால வஞ்சிக்கப்படுறா பிரதர், இல்லைங்களா? ஆ இதுல போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி பிரதர். ஆ இந்த பிலாத்துக்கு வந்து பரத்துல இருந்து அருளப்படாவிட்டால் ஒண்ணும் இல்லைன்ட்டு வருது இல்லையா வசனத்துல? ஆமா. ஆ இது எல்லாருக்குமா இல்ல பிலாத்துக்கு மட்டுமா? எல்லாருக்குமே. அதான் அந்த கிவன் அப்படின்றது இருக்குங்களா? இல்ல எல்லாரும் அப்ப எல்லாருக்குமே அதுனா அப்ப யூதாஸ் காரியத்துக்கு வரறான். அதுக்கு வர எல்லாமே யூதாஸ் ஆண்டவரோட காரியத்துக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூதாஸ் காரியத்துக்கு வந்து அதுவும் அவருக்கு வந்து கிவனா? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? ஆண்டவரை வந்து காட்டி கொடுக்கணும்ன்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? ஆமா சார், அது பழைய ஏற்பாட்டிலே இருக்குல்ல, ஆ, காட்டி கொடுப்பா. அப்போ வந்து யூதாஸ் காரியத்து வந்து அஹ், ஆண்டவருடைய அவன் சித்தத்தை பிறந்த செஞ்சாரா? அவன் பிறந்ததே அதை செய்யணுன்றதுக்கு தானே. என்னப்பா? அவன் பிறந்ததே அதை செய்யணுன்றது தான். அப்போ அவர் அல்டிமேட் செய்யணும்ன்றது வந்து அல்டிமேட் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆ? ஆமா ஆ. அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியாது இல்லையா? ஆ? அப்போ ஆமா சார். அன்லஸ் தேவனால அந்த ஒரு இது வந்து தேவன் வந்து அதுதான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இஸ் காட் அலோவிங்கா அப்படின்னு கேட்டார். சரிங்களா? இப்போ வந்து தேவன் இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அலோவ் பண்றாரா? அலோவ் பண்றாரு. நல்லதான் அலோவ் பண்றாரு. அதான் ரொம்ப ஒரு அப்ப நம்ம யூதாஸ திட்டக்கூடாதுல்ல. அதுக்கு அப்படி பார்த்தா யாரையுமே திட்டக்கூடாது. சாத்தான கூட திட்டக்கூடாது. சாத்தானை கூட திட்டக்கூடாது. யார? சாத்தானை கூட அது அடுத்தது ஆ, வருது. மிஸ்டர் சாத்தான். பிரதர் அது நம்ம Okay. வந்து அப்படி ஒரு பார்த்தாக்கா we are not responsible. Morally we are not responsible for what we are doing. இந்த மாதிரி தான் இருக்கு. We are like puppets. ஓகே, அதுக்கு வரேன் நானு. அதுக்கு முன்னாடி பிரதர் கொஞ்சம் நீங்க அந்த ஏன் நம்ம வந்து தேவன் அலோவ் பண்ணக்கூடாதுன்றத நம்ம சொல்றோம். வை வி நாட் யூஸ் தட் வேர்ட். எனக்கு அது Okay. வந்து மறந்து போச்சு. நம்ம வந்து அந்த நோட்ஸ் எழுதுன ஞாபகம் இருக்குங்களா? வச்சுட்டீங்களா? ஆமா. தெரியும். காட் ஓகே, இஸ் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவன் ஏன் இதை அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. தேவன் இதை அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆகுதுன்னா, தேவன் வந்து இஸ் நாட் த ஆர்கஸ்ட்ரேட்டர். அவர் வந்து நடத்துகிறவர் கிடையாது. அவர் வந்து ஒரு சாங்ஷன் சைனிங் அத்தாரிட்டி. இது என் வாழ்க்கையில வரலாமான்னு நான் கேட்கும் போது ஓகே, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம்மா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வெறும் அத்தாரிட்டியா தான் இருக்கிறாரு. அப்போ தேவன் அனுமதிக்கிறதுன்றது வந்து அதை தீர்மானிக்கிறது வேற யாரோ. இது எனக்கு வேணும்னு சொல்லி தீர்மானிச்சுட்டு நான் கேட்கறேன்னா தேவன் அனுமதிக்கிறார் அனுமதிக்கலன்னும் போது அது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரியில வருது. தேவன் தான் அதை நடத்துறார் அப்படின்னும் போது அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஆயிடுறாரு. அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்றதே தேவன் தான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது தேவன் அனுமதிக்கிறது கிடையாது, தேவன் நடத்துகிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுது. அனுமதிக்கிறதுனா யாரோ பண்றதை இவர் சாங்ஷன் பண்றாரு. ஓகே, இந்த இது இவன் வாழ்க்கையில வரட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறது இல்ல அனுமதிக்காம இருக்கிறதுன்றது ஒரு இது ஸ்டேஜ். நம்ம அப்படி திங்க் பண்றோம் அப்படின்னா அதை விட அவர் ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுனால அவர் தான் நடத்துறாரு. என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்கணும், இது நடக்க கூடாதுன்றத நடத்துறதே தேவன் தான், வெறும் அனுமதிக்கிறது மட்டும் கிடையாது. புரியுது இல்லையா? அந்த அனுமதிக்கிறதுக்கும் நடத்துகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதுங்களா? இல்ல அது புரியுது. சார். ஆனா நீங்க- இல்ல சி சார், இப்ப சொல்லுங்க, இதுல ஒரு அதிகாரி. கேள்வி. இப்போ இல்ல, இப்ப நம்ம சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்ப இன்னொரு அதுல வரைக்கும் கேள்வி வரும். கேள்வி ம். என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்தது. ம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு கற்பிழை, இப்ப இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது. ம். அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அப்ப ஆண்டவர் தான் இதெல்லாம் செய்ய வச்சாரா அப்படின்ட்டு. இப்போ 400 வருஷம் எகிப்துல இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க.
ஓகேவா? அவங்க போறதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு ஆமா 15வது அதிகாரத்துல. எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி, எத்தனை தலைமுறையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 4 தலைமுறையா 400 வருஷங்கள் அடிமைகளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாருன்னா ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கு இவங்க எல்லாம் பிறந்த பிறகு சொன்னாரா? ஆ, இல்ல ஒரு குழந்தை கூட பிறக்காததுக்கு முன்னாடி, பிறக்கல. ஈசாக்கே பிறக்கல, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே 400 வருஷங்கள் 4 தலைமுறையா அடிமைகளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது தேவனுடைய தீர்மானம், அவர் நடத்த போறாரு அந்த வழியில தான். இப்ப இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் அந்த குழந்தைய இன்னும் பிறக்கல, ஈசாக்கு பிறக்கல, யாக்கோபு பிறக்கல, 12 கோத்திர தலைவர்கள் பிறக்கல, இவங்க யாரும் இன்னும் எகிப்துக்கு போல, எதுவுமே நடக்கல. நடக்காதப்ப 400 வருஷம் அடிமை கட்டு இருப்பாங்கன்றாரு. அங்க இருந்து வெளியே வரும்போது யார் அடிமைப்படுத்தினாங்களோ அவங்கள பழி வாங்குவேன் அப்படின்றாரு. இது லாஜிக்கலா பார்த்தா ஒன்னும் எதுவுமே நடக்கல. அதே மாதிரி ஈசாவும் ஏசா பிறக்கும், யாக்கோபும் ஏசாவும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை தெரிந்து கொண்ட தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே அப்படின்றாரு, எந்த கிரியை செய்யறதுக்கு முன்னாடியே. அப்போ எல்லாத்துலயுமே வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடியே தேவன் வந்து எல்லாத்தையும் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது அப்ப அது என்ன சொல்ல முடியும்? எகிப்தியர்களை 400 வருஷம் அவங்க வந்து சித்திரவதைப்படுத்திருக்காங்களே. இந்த 12 கோத்திரத்துல 76 பேர் அவங்க உள்ள போகும்போது நல்ல பொசிஷன்ல நல்லா இருக்கும்போது எகிப்துக்கு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி அடுத்த 400 வருஷத்துக்கு 4 தலைமுறையா அடிமைகளா இருந்திருக்காங்க. அதாவது அவங்க வந்து கதறி புலம்ப அழுகுற அளவுக்கு. அப்ப அது கொடுமை இல்லையா? இப்ப நம்ம ஜெனரலா பார்த்தோம்னா எகிப்தியர்கள் ஏன் இப்படி ஒரு கொடுமை பண்ணாங்க? அப்ப அதெல்லாம் ஓகேவா தேவனுடைய பார்வையில? இப்ப கார்த்திகேயன் கேட்ட கேள்விக்கு சொல்றேன். அதாவது அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னைக்கு டேட்ல நம்ம இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை வச்சு நம்ம கேட்கிறோம். அப்ப இதெல்லாம் தேவன் தீர்மானிச்சு நடத்துறாருன்னு. அதுக்கு உதாரணம் நம்ம பைபிள்ல இருந்தே பாக்குறோம். தேவன் அதை தீர்மானிச்சுதான் நடத்துறாரு. ஏன் அப்படின்னா யாருமே பிறக்கல. ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திர தலைவர்கள் யாருமே பிறக்காதப்ப ஆபிரகாமை கூப்பிட்டு, உனக்கு சந்ததிக்கு அப்புறம் 3 தலைமுறைக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான், அவனுக்கு 12 பிள்ளைங்க பிறப்பாங்க, அவங்களுடைய காலத்துல எகிப்துல போயிருப்பாங்க, அவங்க அங்க நல்லா இருந்து அதுக்கப்புறம் 400 வருஷம் அடிமைகளா கஷ்டப்பட்டு 4 தலைமுறைக்கு அப்புறம் அவங்கள திரும்ப கொண்டு வருவேன்ட்டுன்னு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? எகிப்தியரை பார்த்து, இந்த எகிப்தியர்கள், அப்ப அது தப்பு இல்லையா? எகிப்தியர்கள் வந்து இந்த மாதிரி செய்ய வைக்கிறது அப்படின்னா எல்லாமே தேவனுடைய ஒரு திட்டத்துல நடக்க காரியமா இருக்கு. ஏன்னா இவங்க அவ்வளவு அப்ரஸ் பண்ணப்படணும் அப்படின்னும் போது இவங்க அவ்வளவு அந்த பிரச்சனைக்குள்ள அது அடிமைத்தனத்துல இருந்தாதான் இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னு தேவன் தீர்மானிச்சு வச்சிருக்காரு. அப்படி கொண்டு வரும்போது ஒரு மோசேவை எழுப்பி, ஒரு பார்வோனையும் எழுப்பி, அவங்களுக்குள்ள அந்த கான்ட்ராஸ்ட காமிச்சு எல்லாமே தேவனுடைய நாமும் திட்டத்துக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிளாக் போர்டுங்களெல்லாம் பார்த்து, அப்ப இந்த பிளாக் போர்டு இருக்கிறது நியாயமா, இந்த பிளாக் போர்டுக்கு என்ன காரணம்ன்றோம். ஆனா அதுல ஒயிட் சாக்ல எழுதணும்னா பின்னாடி இருக்க அந்த பிளாக் போர்டு தெரிஞ்சாதான் இருந்தாதான் அந்த ஒயிட்டுக்கான வேல்யூவேஷனே தெரியும். அப்ப எல்லாமே தேவன் தீர்மானித்து நடத்திக்கிட்டு வர காரியங்கள் தான். அது நம்ம வந்து நெகட்டிவ்ல இருக்கிற காரியங்களும் வந்து தேவனுடைய பர்பஸ்க்காக தான் வச்சிருக்காரு. பாசிட்டிவ்ல, அதாவது பிளாக்கிஷா இருக்கிறதும் தேவனுடைய பர்பஸ்க்காக தான் இருக்கு, ஒயிட்டிஷா இருக்கிறதும் தேவனுடைய பர்பஸ்க்காக தான் இருக்கு. நம்ம வந்து ஒயிட்டிஷா வந்து தேவனுடைய பர்பஸ்க்குன்னு ஒத்துக்கிறோம். அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டா அதுக்கு ஒயிட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து அந்த பிளாக்கிஷை வந்து தேவன் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. பட் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு வருது. எப்படி எகிப்தியர்கள் வந்து 4 தலைமுறைக்கு அடிமைப்படுத்தி வைப்பாங்கன்றத அவர் முன்னாடியே சொல்றாரு. அப்ப அது வந்து எகிப்தியர்கள் அவங்களா செஞ்சாங்களா, இல்ல அவங்க செய்யறதுக்கு தேவனை ஏற்கனவே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. தேவனே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவன் ஏற்கனவே டிசைட் பண்ணி இது இப்படிதான் நடக்கணும், இவங்க இப்படிதான் சித்திரவதைப்படுத்தணும். சித்திரவதை பண்ண உடனே கூட கர்த்தாவேன்னு கூப்பிட்ட உடனே ஜெபத்தை கேட்டேன்னு ஓடி வந்துடல. அவர் ஏற்கனவே சொல்லி வச்சார் 400 வருஷம் இவங்க அவஸ்தைப்படுவாங்க. 4 தலைமுறைக்கு. அப்ப முன்னாடி இறந்து போன 3 தலைமுறையும் வேதனையிலே தான் இறந்திருக்காங்க இருந்தவங்க. 4th ஜெனரேஷன்ல தான் நான் வந்து அந்த குரலை கேட்பேன் அப்படின்றது. அப்ப எல்லாமே வந்து இட் இஸ் ப்ரீடிஸ்டைன்ட். ஏன் அப்படின்னா அதனாலதான் பவுல் சொல்றார் ரோமர் 11வது அதிகாரத்துல, தேவனுடைய அறிவினுடைய ஞானம் ஆழம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் பாக்குறோம். ஆனா தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒருவராலும் பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு விஷயம் என்ன பைபிள்ல போட்டிருக்குன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அவருக்கென்று எல்லாமே நடத்தப்படுது. இப்ப ரோமர்ல பார்க்கும்போது எதுக்காக பார்வோனை எழுப்பி வந்தேன் அப்படின்னா,
அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கும் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக பார்வோனை எழுப்பி வந்தன்றாரு. அப்ப பார்வோன் வந்து நெகட்டிவ் பிளாக் கேரக்டர் பண்ணியிருக்கிறாருன்னா தேவன் அவரை தீர்மானிச்சு வச்சு பண்ணியிருக்காரு. அப்ப அந்த பிளாக் கேரக்டர் வர்றதுக்கு முன்னாடி 400 வருஷம் அதுக்கு பின்னாடி இந்த எகிப்தியர்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்துக்காக கொண்டு வர்றதுக்காக. அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து ஃபேரோ முன்னாடி நிக்கிறாரு, மோசே அந்த முன்னாடி நிற்கிறாரு. ஆனா அப்ரஸா இருந்த 4 தலைமுறை ஆட்கள் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. இந்த சைட்ல அவங்களை சித்திரவதனைப்படுத்தின 4 தலைமுறை எகிப்தியர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ட் பாயிண்டா மோசேஸும் பேரோவையும் வச்சு தேவன் அந்த இதை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி முடிக்கிறாரு. அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்கு. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருந்தா கூட, ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய கான்சியஸ், நம்மளுடைய ஹியூமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து பவுல் வந்து அந்த பிரதர் அந்த வசனம் போட்டிருக்காரு பாத்தீங்களா, ரோமன் 11ல எல்லாருமே 33ல 32 தானே சார்? 33 33, ஆ, 30. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. ம், அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், ம். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஓகே. அப்போ கர்த்தருடைய அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அப்ப இதெல்லாமே என்ன வருது அப்படின்னும் போது பவுலுக்கு வந்து கொஞ்சம் குறைய அவருக்கு புரிய ஆரம்பிச்ச உடனே அப்படின்ற ஆச்சரிய குறையோட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒருத்தரும் கிடையாது. அந்த இது வந்து ஒரு ரிட்டாரிட்டிக்கல் கொஸ்டின். அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? ஒருவனும் கிடையாது. அதுதான் ஆப்வியஸ். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு இதை பண்றதுக்கு ஒருத்தருக்கும் கிடையாது. அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படி எல்லாத்தையும் அவருடைய பர்பஸ்க்காக நிறைவேற்றுறாரு அப்படின்றதுதான் வந்து இதுல நமக்கு புரியுது. புரியுதா கார்த்திகேயன்? இது புரியுது சார். ஓகே பிரதர், நீங்க இப்ப கண்டினியூ ஸோ பண்ணுங்க. என்ன நம்ம இதுல என்ன பிரதர் சொன்னாருன்னாக்கா, ம், ஆ, தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொல்றதுக்கும் தேவன் வழி நடத்துறாருன்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இது. சரிங்களா? நம்ம தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொன்னோம்னாக்கா வேற யாரோ இது பண்றாங்க, தேவன் வந்து அப்ரூவ் மட்டும் பண்றாருன்ட்டு. ஆனா அப்படி இல்லை. நம்ம வேதத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, தேவன் தான் எல்லாவற்றையும் வழி நடத்துறாரு, ஆர்கஸ்ட்ரேட்டிங். ஓகே, அதுக்கு தான் இங்கிலீஷ்ல வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்றாரு அப்படின்றத வந்து நாம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, காஸ் அண்ட் எஃபெக்டை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதுல பாருங்க, ஏவாள் வந்து யாரால வஞ்சிக்கப்படுறா? சர்ப்பத்தால வஞ்சிக்கப்படுறா இல்லைங்களா. ஆதாம் வந்து யார பேச்சை கேட்டு வந்து இந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்டுட்டாரு? ஏவாளினுடைய பேச்சு கேட்டு வஞ்சிக்கப்பட்டாரு இல்லைங்களா. இப்போ இப்போ இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து வச்சுங்களா, ஆதாம் வந்து யார பிளேம் பண்றா? ஏவாளை பிளேம் பண்றா. ஏவாள் வந்து ஏவாள் வந்து யார பிளேம் பண்றா? சர்ப்பத்தை. தேவனும் ஏற்றுக்கொள்றாரு, காட் அக்னாலஜ். ஓகே, இப்போ வந்து சர்ப்பம் வந்து யாரை போய் பிளேம் பண்ணும்? நம்ம பார்க்கிறோம் எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லைங்களா. ஒரு காசு இல்லாம, அந்த ஒரு காரணம் இல்லாம எந்த ஒரு விளைவும் ஏற்படாதுன்றோம். ஆதாம் விழுந்ததுக்கு காரணம் யாரு? ஏவாள். சரிங்களா. ஆதாம் ஏவாள் விழுந்ததுக்கு காரணம் யாரு? சர்ப்பம். இப்ப சர்ப்பம் வந்து இது ஏமாத்துறதுக்கு யார் காரணம்? தேவன். தேவன். ஐயோ, கடைசியில பாருங்க, கார்த்திகேயன் என்ன எந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. கரெக்டா கார்த்திகேயன் நீங்க சொல்றது? சார் இப்ப அவருடைய திட்டத்தின்படி தானே சர்ப்பமும் போய் அங்க வேலை செய்யுது. அப்போ வந்து தேவன் தான் வந்து சர்ப்பத்தையே அங்க கொண்டு வந்து வச்சு இது பண்றாரா? நீங்க என்ன அவர் அனுமதி நினைக்கிறீங்க? இல்லாம வேற அவர் அனுமதி இல்லாம எப்படி சார் வந்திருப்பான் உள்ள அவன்? ஜெஸ்ஸி, நீ என்ன நினைக்கிறமா? தேவன் அனுமதிக்காம அது நடந்திருக்காரு. இட் இஸ் ஹிஸ் பிளான். ஓகே, அப்போ வந்து ஆதாமோ ஏவாளோ இந்த இடத்துல விழணும்ன்றதே தேவனுடைய சித்தம் தானா? ஆமா சார். ஆமா. வேற வசதி இது என்ன நினைக்கிறமா? ஆண்டவரோட சித்தம் தான். ஆனா இப்போ அப்புறம் அவர் இதை நடத்தி வச்சு எப்படி அவங்க வந்து 2 அதுக்கு பேரையும் ஏதாவது வெளியே வேத வசனம் துரத்திடுறாரு.
ஆ? ஏன்னா இத்தனை தூரம் நம்ம படிச்சுட்டு வந்ததை பார்க்கும்போது அது ஆப்வியஸா ஆண்டவருடைய சித்தம் தான் இருக்கு இல்லையா? அது ஆமா. வந்து எந்த வேத வசனத்தின் மூலயமா நம்ம அது உறுதி செய்யறோம் அப்படின்னாக்கா, ரோமர் 8:21 நான் போட்டிருக்க பாருங்களேன். அதான் ம். அந்த சிருஷ்டி. ஓகே, 20 இருந்தே வாசிங்க கார்த்திகேயன். நீங்க தான் கணீர்னு வாசிக்கிறீங்க தமிழ்ல. அது என்னவெனில், அது என்னவென்றால் கார்த்திகேயன் வசந்தி. கேக்குதா சார்? இப்ப கேக்குது கார்த்திகேயன். கேக்குது படி. அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினாராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஓகே, சிருஷ்டியானது மாயைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறது இல்லையா? யாரால சிருஷ்டிங்கிறது எது? படைக்கப்பட்ட எல்லாமே இல்லையா? யாரால கீழ்ப்படுத்தப்பட்டு இந்த மாயத்துக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறது? கீழ்ப்படுத்தினவராலே, தேவன். தேவனால், கீழ்ப்படுத்தப்பட்டது. அப்ப யார் அந்த கீழ்ப்படுத்தினவரு? தேவன். தேவன் தேவன். இல்லையா? இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அழகா அஹ், 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 இங்கிலீஷ்லயும் ஒரு தடவை வாசிக்கலாம். 20 20 20 பிரதர். 20, yeah, okay. For the 20, okay. For the creature was made subject to vanity, not willingly. That means the creature was not made willingly, but by the reason of him who had subjected the same in hope. இல்லைங்களா? அதுதான் முக்கியமான வசனம். ஆம்பிளிஃபைட் மாதிரி படிக்கணும்னா நாட் வித் த ஃப்ரீ வில். Not with a free will. Not with a free will. It was subjected. It did. ஆதாமும் ஏவாளும் சரி, சர்ப்பமும் சரி, இந்த 3 பேருமே தேவன் நடத்துற அந்த வழி நடத்தலின்படிதான் 3 பேருமே நடந்திருக்கிறாங்க இல்லையா? அதை தான் நம்ம இந்த இடத்துல வசனத்துல வாசிக்கிறோம். இதை புரிஞ்சிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து நானும் பிரதரும் அப்புறம் பிரதர் கிரண் வந்து ரோமன்ல வந்து எத்தனையோ தடவை வந்து வாசிச்சுட்டு வரும்போது அப்பெல்லாம் இந்த கண்ணில் படாதப்போ நாங்க வந்து ஒரு ஒரு இவரை ஃபாலோ பண்றோம், ராட்னின்றவரை. அவருடைய மெசேஜ் கேட்கும்பொழுது தான் இந்த வசனம் பட்டது. இது இந்த வசனம் வந்து எவ்வளவு ஒரு ஆழமான, எவ்வளவு ஒரு சத்தியமான ஒரு வசனங்கிறது எங்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சது அது. சரிங்களா? அப்போ யாருக்குமே ஒரு சுய சிந்தனையால எதையுமே பண்ண முடியாதுன்னு பார்க்கிறோம். எல்லாமே தேவனுடைய வழி நடத்தல் தான் பார்க்கிறோம். அதாவது தேவ வழி நடத்துதல் இல்லாம ஒன்றையும் நம்ம பண்ண முடியாதுன்றதை ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். நம்ம அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வாசிக்கலாம். ஜெரமையா 13:33 வசனம். ஓகே, கார்த்திகேயன் வாசிக்கிறீங்களா? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அப்ப என்ன சொல்றாரு? எத்தியோப்பியன் அவருக்கு அந்த இவங்களுக்கு கருப்பா இருக்கிற தோலை வந்து வெள்ளையா ஆக்க முடியாது. சிறுத்தை அது மேல இருக்கிற அந்த புள்ளிகளையும் எடுத்து போட முடியாது. அப்படி அது ரெண்டும் நடந்ததுனாக்கா தீமை செய்யவே பழகி இருக்கிற நாம வந்து நன்மை செய்ய கூடும் அப்படிங்கிறார். அப்போ மனுஷன் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தேவனுடைய இடைப்படுதல் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லதோ கெட்டதோ, இட் டசன்ட் மேட்டர். எது ஒண்ணு செஞ்சாலும் தன் சொந்த சுய சித்தத்தினால் செய்யவே முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். அப்போ மனுஷனுக்கு ஃப்ரீவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் பண்றது வந்து அது வந்து ஒரு தவறான போதனை மட்டுமல்ல, அது வந்து ஒரு டிசப்டிவ் ஐடல், ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானது வருது அப்படின்னு. எப்படி இந்த வந்து நான் வந்து என்னப்பா அல்ல, அது வந்து விக்கிரக ஆராதனைக்கு இதுவா அப்படின்றது எப்படி அது? ஓகே, வெரி குட்.
அதுதான் என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒத்துக்கவே இல்லை. இது எப்படி வந்து விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாகும் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கல அவரு. அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விக்கிரக ஆராதனைன்னா என்னது தம்பி? இப்ப நாம எதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது விக்கிரக ஆராதனை. ஆ ஓகே. இவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, ரிபெல்லியன் இஸ் ஈக்குவல் டு ஐடாலட்ரி அப்படிங்கிறார் இல்லையா? அது தமிழ்ல எப்படி சொல்றது பிரதர்? சாமுவேல் விக்கிரக இஸ் ஈக்குவல் டு ஐடாலட்ரி அப்படிங்கிறது. அதாவது சாமுவேல் வந்து சவுல் வந்து அந்த இது எல்லாத்தையும் அமோலுக்கு எல்லாத்தையும் வந்து பலியிட சொல்லும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுவாரு, சில ஆடுகள் எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்து வைக்கிறாரு. அப்போ வந்து எடுத்து வச்சு கடாக்களின் கொழுப்புகளை காட்டிலும் கீழ்ப்படுதலே தேவன் விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு அந்த ரிபெல்லியன் இஸ் an idol worship. அதுக்கு ஒரு நல்ல கொடுப்பாரு. அப்போ தேவனை வந்து மகிமைப்படுத்தாம தேவனுக்கே உரித்தான அந்த வந்து அவருடைய சவரன் வில்லை எடுத்துட்டு எனக்கும் நான் சுய சிந்தனையில நானும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னையே நான் வந்து ஒரு விக்கிரகமா ஆக்கிக்கிறேன் நான் இல்லைங்களா? என்னையே தேவனுக்கு ஒப்பாக ஆக்குறேன் நான். எனக்கு சுயமா என்னால சுயமா காரியங்களை செய்ய முடியும். எனக்கு வில் இருக்கு, எஸ், பட் ஃப்ரீ வில் இருக்கு அப்படின்னும் பொழுது தேவனுக்கு எந்த அளவுக்கு சாவரன் வில் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் வில் இருக்குன்னும் பொழுது நான் தேவனுக்கு என்ன இணையாக இருக்கும் போது அது ஒரு ஐடல் வர்ஷிப் ஆயிடுது. சரிங்களா? விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாயிடுது. புரியுதுங்களா தம்பி? இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பிரதர். நானும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மட்டும் சார். இதுல இப்போ நம்ம இதெல்லாம் படிக்கும் போது இப்ப நமக்கு இப்ப என்ன குறிச்ச காரியம் எனக்கு தெரியும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப நமக்குள்ளேயே சில இப்ப எல்லாமே தேவன் சித்தத்தின்படிதான் நடக்கும்போது நமக்குள்ளேயே சில தவறுகள் இருக்கு அப்படின்ற போது அப்ப நம்ம வந்து இப்போ உங்க சித்தத்தின்படி தான் நடக்குதுன்னா அப்ப ஏன் எனக்குள்ள இந்த தவறுகள்லாம் இருக்கு, ஏன்னா இதெல்லாம் விடுவிச்சு என்ன ஒரு இதுவா ஆகுங்க அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணா அதை ஆண்டவர் செய்வாரா? கொஞ்சம் விளக்கமா சொல்லு தம்பி, கேள்வி சரியா புரியல. இல்லம்மா, இப்போ நம்ம எல்லாமே தேவன் சித்தத்தின்படி இருக்கு அப்படின்னும் போது இப்ப நான் ஒரு சில காரியங்கள்ல போய் சொல்றேன், சில விஷயத்துல வந்து தப்பு பண்றேன் அப்படின்னும் போது அந்த தப்பு எனக்கு தெரியுது. அப்ப ஆண்டவரே இப்ப நான் இதெல்லாம் செய்யறேன்னா அப்போ உங்க சித்தத்தின்படி இருக்குன்னா நான் இப்போ நீங்க அனுமதித்து நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில இந்த தவறெல்லாம் உங்களையே இப்போ நோக்கி பாக்குற மாதிரி என்ன மாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்வாரான்னு கேக்குறேன். அந்த ஜெபத்தினுடைய தாட் உங்களுக்கு எங்க இருந்து வருது? அந்த ரிப்பென்டிவ் தாட், அந்த ஜெபம் பண்ணி என்ன மாத்துங்கன்ற ஒரு தாட் வருது இல்லையா? 10 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏன் அந்த தாட் வருது? அப்ப அந்த தாட் எங்க இருந்து வந்துச்சு? உங்களுக்கு உள்ள இருந்தே வருதா இல்ல தேவன் அதை உங்களுக்குள்ள கொண்டு வராரா அந்த தாட்டை? இப்ப பாயிண்ட் என்னன்னா, என்ன கிரியை நற்கிரியை செய்யறோமா தீமையான கிரியை செய்யறோமான்றதை விட அதுக்கான தாட்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு டைம்ல நீங்க தீய கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தீய கிரியை செய்யறதுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவன் அதை நடத்துகிறார். எப்படி பார்வோனை நடத்துறாரோ அந்த மாதிரி சொல்லி நடத்துறாரு. புரியுது இல்லையா? சோ அப்ப அதுலயே உங்களுக்கு ஒரு ரிப்பன்டன்ட் ஹார்ட் வருதுனாலும் அதுவும் உங்களுடைய கிரியை. நீங்க அதை மேற்கொண்டு வர்றதுக்கு பிரேயர் பண்றீங்க அப்படின்னாலும் அது வந்து அதாவது அந்த பிரேயர் மட்டும் எங்கேயோ இருந்து வர்றது கிடையாது, அதுவும் தேவனுடைய தீர்மானத்துல ஆர்கஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் வருதுன்றோம். புரியுது இல்லையா உங்களுக்கு? இப்ப இந்த ஃப்ரீவில் வந்து ஐடல்னு சொல்றதுல அது ஒரு பாயிண்ட் டிசைட் சொல்றேன் நானு, என்னுடைய தாட்ல வந்தது. இந்த ஃப்ரீவில் ஏன் ஐடல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆப்வியஸா வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஃப்ரீவில் இருக்கு, நமக்கு ஒரு சித்தம் இருக்கு அப்படின்றாங்க, அவங்க யாருமே வந்து தேவன் சர்வ வல்லமையோர் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. எந்த கிறிஸ்தவர்களும் தேவன் சர்வ வல்லமையோர் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்றதும் கிடையாது, அதை ஒத்துக்கிறதும் கிடையாது. பாட்டு பாடுறதுல இருந்து எல்லாமே சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லிதான் பாட்டு பாடுறாங்க, எல்லாம் ஒத்துக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பட் when it comes to specific thing, ஒரு காரியங்களுக்குன்னு வரும்போது அப்ப தேவன் சர்வ வல்லமையோர் உள்ளவர் தான்,
ஆனா அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க இல்லையா? அப்ப அந்த ஆனாலேயே என்ன ஆகுதுன்னா, அவர் சர்வ வல்லமையர் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு, என்னுடைய சித்தம் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை வந்து கிரியை செய்ய விடாமல் தடுக்கும். என்னுடைய ஜெபம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திட்டத்தை மாற்றும். என்னுடைய ஜெபமோ என்னுடைய உபவாசமோ இல்ல நான் தீர்மானிக்கிற காரியங்களோ எதுவா இருக்கட்டும், ஜெபம் உபவாசம் என்னுடைய வர்ஷிப் ஏதாவது ஒண்ணு தேவனுடைய திட்டத்தை மாத்திரும் அப்படின்னு ஒருத்தர் பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, அப்ப என்னுடைய அந்த காரியங்கள் என்னுடைய ஃப்ரீ வில்லா இருக்கட்டும், என்னுடைய செய்கையா இருக்கட்டும், என்னுடைய பிரேயரா இருக்கட்டும், அப்ப அடிப்படையில அப்ப பிரேயர்னாலே என்னன்னு புரியாம தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது வந்து தனி டாபிக், நம்ம பிரேயர்ன்ற டாபிக் படிக்கும்போது பார்க்கலாம். ஆனா இந்த ஃப்ரீ வில் அப்படின்றது வந்து எனக்கு தோணக்கூடிய காரியங்கள்ல இருந்து தேவன் சர்வ வல்லமையோர் உள்ளவராக இருந்தாலும் கூட நான் செய்யற காரியத்தினால அது மாறும் அப்படின்னு நினைச்சோம்னா, அப்ப தேவனை நம்ம ஒதுக்கிட்டு தேவன் இருக்கக்கூடிய இடத்துல எதை எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்? நம்மளுடைய ஃப்ரீவில், நம்மளுடைய பிரேயர், நம்மளுடைய வர்ஷிப் எதுவா இருக்கட்டும், நான் என்ற என்னுடைய டிசிஷனா கூட இருக்கட்டும். அப்ப இது எல்லாம் அந்த இடத்துல வந்து நிக்கும் போது தேவனுடைய இடத்துல நம்ம எதை எடுத்துட்டு போய் வைக்கிறோமோ அது ஐடலா இல்லையா? அது விக்கிரகமா மாறுது. அப்ப அப்ப விக்கிரக ஆராதனைன்றது ஒண்ணு, விக்கிரகம்ன்றது ஒண்ணு. அப்ப அந்த ஆராதனை பண்ணும்போது அது விக்கிரக ஆராதனை மாறுது. பட் பேசிக்கலா என்னுடைய ஃப்ரீ வில், என்னுடைய பிரேயர் ஒரு விஷயத்த மாத்திரும். தேவனுடைய திட்டம் இதுதான், ஆனா நான் உபவாசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது தேவனுடைய திட்டத்தை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிரியையை மாத்த முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது விக்கிரகமா மாறுதுன்னு சொல்றாரு பிரதர். புரியுது இல்லையா? அந்த ஐடல் ஏன் போடுறாங்கன்னு. புரியுது சார். தம்பி, Okay, 1 brother. சாமுவேல் 13:23 வாசி ராஜா. நான் கொடுத்துருக்கேன் பாருங்க இங்க. இது சார் 22 23 இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருப்பா. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ பாருங்க. கர்த்தருடைய ஓகே, நீ கர்த்தருடைய. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றது? ரெண்டகம் பண்றதுனாக்கா ரெபெலியஸ். அது வந்து ரெபெலியஸ் பில்லிசூனியத்துக்கும், முரட்டாட்டம் பண்றதும் அவபக்தி. முரட்டாட்டம் பண்றது என்னன்னாக்கா, நான் வந்து தேவன் வந்து சர்வ வல்லமை படைத்தவர்னு ஒத்துக்கிறேன், ஆனா நானும் சர்வ வல்லமை படைத்தவன் அப்படின்றது. அப்ப அது வந்து முரட்டாட்டம் பண்றதும் சரி, அவபக்தியும் வந்து என்ன சொல்றாரு? அவபக்தியே விக்கிரக ஆராதனைக்கு உட்படுது அப்படிங்கிறார். புரியுதுங்களா? புரியுது. இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல அதை நான் பாடுறேன். For rebellion is a sin of witchcraft, and stubbornness is as iniquity and idolatry. Because thou have rejected the word of the Lord, he has also rejected thee from being. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? அப்புறம் சவுல் வந்து இந்த கான்டெக்ட் என்ன இருக்குனாக்கா, சவுல் வந்து ஆண்டவர் சாமியல் சொன்னதை வந்து கீழ்ப்படியாம இவர் வந்து அவருடைய ஆட்கள் வந்து கொடுத்த அந்த ப்ரெஷர்னால வந்து என்ன பண்றாரு? சில ஆடுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அமலக்கியரை ஃபுல்லா வந்து அவர் அழிக்கல. அவர் கொஞ்சம் பேரை தப்பிக்க விட்டதுனால கடைசியில் அது எஸ்தருடைய கதையில அது வந்து இதுவாகும். எஸ்தருக்கு இதுல வந்து முருடக்காய்க்கு இருந்தால ஹேமன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த அமலக்கியர் அவன் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தவன். அவன் வந்து இஸ்ரவேலினுடைய மக்களையே அழிக்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தது இல்லைங்களா? எஸ்தருடைய புக்கில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கீழ்ப்படியாம இருக்கிறது வந்து பாருங்க, இந்த இடத்துல அவன் வந்து ரெபெல் பண்ணா. அது வந்து பில்லிசூனியத்துக்கும் அவன் வந்து முரட்டாட்டம் பண்ணி அவபக்தியா இருந்தான். இவர் சொன்ன வார்த்தைக்கு விசுவாசிக்கலாம. அது வந்து எந்த ஈக்குவல் ஆகுதுன்றாரு? பில்லிசூனியத்துக்கு, ஐ மீன் ஐடாலட்ரிக்கு, விக்கிர ஆராதனைக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் நம்ம. அப்போ ஃப்ரீ வில் இஸ் நாட் ஒன்லி அ ராங் டாக்டர், ஒரு தவறான போதனை மட்டும் இல்ல, அது வந்து இட்ஸ் ஃபால்ஸ் அண்ட் டிசெப்டிவ். அது வந்து ஒரு மாதிரி வஞ்சிக்கிற ஒரு விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு பாருங்களேன். அடுத்தது, ஈச் சாய்ஸ் வி மேக் ஹாஸ் அ காஸ் அண்ட் அ ரீசன் பிஹைண்ட் இட். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரணமும், நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் ப்ரேயர் பண்ணாம இருக்கிறதோ இல்லாட்டி நான் தப்பு பண்றதோ எல்லாத்துக்குமே ஒரு காரியம் இருக்குது. எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம இண்டிபெண்டா நமக்கு எடுக்க முடியாது. நீங்க சொன்னீங்களா, அப்ப நான் வந்து அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு ஊந்துதல் வருது இல்லையா, அந்த ரிபென்டிவ் தாட்னு சொன்னீங்க இல்லைங்களா நீங்க, அந்த யாரு கொடுக்குறா? தேவன் கொடுக்குறார். எல்லாமே நீங்க வந்து
நான் இந்த ஃப்ரீவில்ல பத்தி நாங்க நினைக்கிறேன் நம்ம 20ல படிச்சுமா பிரதர்? 2020லயோ 21லயோ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் ஆமா இருக்கு. அதுக்கப்புறமா ஆமா இது 20 இதை வந்து எடுக்கணும் போது நிறைய நான் வந்து இதுல வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்த நிறைய ஆராயும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு 100%ல கம்ப்ளீட்லி கன்வின்ஸ் ஆச்சு. ஃப்ரீ நமக்கு நாம செய்யற எந்த ஒரு காரியத்துக்குமோ எல்லாத்துக்கும் பின்னாடி தேவன் நம்மள வழி நடத்திட்டு வராரு. அதனால எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவருடைய வழி நடத்துதலின்படி நடக்குது. நமக்கு இந்த கொடுக்கப்படாவிடில் அந்த கிவன் இருக்கிறது இல்லைங்களா, அந்த காரியமும் ரொம்ப ஒரு ஒரு ஆழமா பதிஞ்சது. நான் வந்து அந்த வெப்சைட் வந்து நோட்ஸ்ல வந்து எடுத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 200 ரெஃபரன்ஸ் எடுத்து அது பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் வாசிக்கும் பொழுது அந்த கான்டெக்ட்ல வாசிக்கும் பொழுது எல்லாமே தேவன் வந்து கொடுக்கலனாக்கா வரல. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் எது எப்படின்னாக்கா ரோமர் 8:20 வந்து நாங்க எவ்வளோ தடவை படிச்சாலும் அந்த காரியம் வந்து சிருஷ்டியானது தான் எல்லாத்தையும் கீழ்ப்படிதலுக்கு சிருஷ்டியை கீழ்ப்படுத்தினது சிருஷ்டித்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் வந்து எவ்வளோ தடவை படிச்சாலும் அப்பெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படலை. ரொம்ப தடவை கழிச்சு எந்த நேரத்துல அது கொடுக்கப்படணுமோ அந்த நேரத்துல தான் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? இன்னொரு வசனம் வந்து பாருங்களேன், இந்த எக்லியாஸ் பிரசங்கியில வந்து 3வது அதிகாரத்துல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு இல்லைங்களா? அதுல வந்து ஆமா சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் என்னன்னாக்கா 11 3:11 ஏதோ ஒரே ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். நான் இது ஆக்சுவலா என்னுடைய இதுல இல்லை, இப்ப ஞாபகம் வந்ததுனால நான் இதை எடுக்கிறேன். நான் அவர் சகலத்தையும் ஒரு நிமிஷம். ஓகே. வாசிங்க தம்பி. தம்பி வாசிங்க 11 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ம், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஓகே. இதுல வந்து 2 காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? முதல்ல வந்து அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அது இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கோம்னாக்கா he had made everything beautiful in his time அப்படின்னுட்டு இல்லைங்களா? எவ்ரிதிங் அப்படின்னாக்கா அதுல வந்து ஏதாவது தேவன் செய்த காரியங்கள் ஏதாவது வந்து பியூட்டிஃபுல்லா நேர்த்தியாக இல்லாம ஏதாவது ஒரு காரியம் சொல்ல முடியுமா தேவன் படைச்சதுல இல்ல அவர் செய்யறதுல? ஏதாவது ஒரு காரியம் தேவனுடைய செய்த தமிழ்லே வாசிக்கும் போது நேர்த்தியாக அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்னு பொழுது அந்த நேர்த்தி இல்லாத இல்லாட்டி கொஞ்சம் கம்மியா நேர்த்தியில கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி ஏதாவது பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது சார். அப்போ வந்து எல்லாமே தேவன் அந்தந்த காலத்துல செய்திருக்கிறார். யார் யார் எங்கெங்க எப்ப பிறக்கணும் எப்ப எதை பண்ணணும், இத்தனை பைபிள் ஸ்டடி வந்து மிஸ் ஆகணும், இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடி நடக்கணும், அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி நடக்குமோ நடக்காதோ நம்ம கையில இல்லை. அடுத்த வாரம் நம்ம இருப்போமோ இல்லைன்றதும் நம்ம கையில் இல்லை இல்லைங்களா? ஆனா ஆமா. அவர் எல்லாத்தையும் இதுல பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா வருது. அடுத்த வசனம் வந்து உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள் போது இது வந்து தவறான ஒரு என்னது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. இந்த உலகத்தைன்றது வந்து ஓலம்ன்ற வார்த்தை வரும். ஓகேங்களா? அது வந்து வேற ஒரு 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் ஸ்டடி. அதை வந்து டிவியேட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் நான். இது வந்து எதை சொல்லத்துக்கு வந்தேனாக்கா அந்த சாவரனிட்டி ஆஃப் காட்ல வந்து வாசிக்கும் போது எல்லாவற்றையும் அவர் காலத்துல நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரதர் ஒரு கேள்வி பிரதர். சொல்லுங்க பிரதர். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்காரு இல்லையா? அப்ப தேவன் செய்த எல்லாமே நேர்த்தினா சாத்தான நேர்த்தியா செஞ்சிருக்கிறாரா? சாத்தானா அதனுடைய ஒரு பர்பஸ்க்காக வேண்டி செய்திருக்கிறார். டெஃபினட்டா அதைத்தான் நம்ம அந்த இடத்துல பாக்குறோம் இல்லையா? ஓகே. அப்ப ஒரு வசனம் டிஸ்பிளேல நீங்க காட்டுங்கிறது உங்க இதுல டிஸ்பிளேல வரும்போது ஐசாயா 54:16. ஐசாயா 54:16. வாசிங்க தம்பி. இல்ல ஓகே.
54:16. ஆமா. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை காண ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், ம். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல பாருங்க, கேஜேவி போடுங்க பிரதர். எதெல்லாம் சிருஷ்டித்திருக்காருன்னு. Behold, I have created the smith, அதாவது அந்த இவன் கொல்லனை, that ம். கொல்லன் burneth the coal with the fire and bringeth forth an instrument for his work, and I have created the waster to destroy it. வேஸ்டரையும் ஒரு பர்பஸ்க்காக, ஈவன் த வேஸ்டர் இஸ் த சேட்டன். வேஸ்டரையும் வந்து ஒரு டெஸ்ட்ராய்க்காக, பர்பஸ்க்காக சிருஷ்டிக்காரு. எதுக்குன்னா வேஸ்டர் வந்து டு டெஸ்ட்ராய். ஸோ எவ்ரி திங் வாஸ் கிரியேட்டட், நேர்த்தியாக செய்யப்பட்டதுன்னா இன்க்ளூடிங் த டெஸ்ட்ராயர். அந்த இடத்துல பாருங்க, இன்னொரு வருஷத்துல வந்து டிஸ்ட்ராயர்ன்ட்டு வந்திருக்கு. I ம். made a destroyer to destroy things. அழிக்கவும், சாத்தான் எதுக்கு வரான்? அழிக்கவும் கொல்லவும் வரான் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ டெஸ்ட்ராயர் வாஸ் மேட் ஃபார் தட் பர்பஸ். எக்ஸாக்ட்லி ஹி வாஸ் டூயிங் தட் சேம் பர்பஸ். அதையும் தேவன் நேர்த்தியா தான் செய்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவன் சாத்தாரையும் அழிக்க வந்தவனையும் நேர்த்தியாக தான் செய்திருக்காரு. எதுக்குன்னா அந்த பர்பஸ்க்காக, அழிக்கிறதற்காகவே செய்து வந்திருக்காரு. அவனை எல்லாத்தையும் அழிக்கணுன்றதுக்காக அந்த இதை வச்சு. ஆனா அதுக்கு ஸோ அடுத்த எவ்ரி திங் ஹேஸ் அ பர்பஸ். அடுத்த வசனம் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணி எல்லாரும் கேள்விப்பட்ட வசனம் பாருங்க. அது கேள்விப்பட்ட வசனம். ஆஹ், உனக்கு இதை விரோதமாக எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அழிக்கிறதுக்கு வந்தது யாரும் சொல்றது கிடையாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த உருவாக்கப்படும் எந்த வாய்க்காதே போகும். அதாவது அது வந்து ரொம்ப அது வாக்குதத்தம் யூஸ் வசனம் பண்ணி சார் அது. சொல்லுவாங்க இல்லைங்களா? ம். ஆனா இதுக்கு முந்திர வசனம் அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த இது இருக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஓகே ஓகே, கமிங் பேக் டு மணி நாச்சு பிரதர், டைம் இருக்குதுங்களா? 7:20 பிரதர். ஒரு மாதிரி க்ளோஸ் அப் பண்றது கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் 7:20. ஓகே ஓகே, நம்மளுடைய சரீரபூர்வமான மனசு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஸ்பிரிச்சுவல் காரியங்களை வந்து அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆர் ரிப்பென்ட். அதனால நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வந்து எனக்கு வந்து அந்த குற்ற உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ரிப்பென்டிவ் இது வந்து அதுவும் வந்து தேவன் தான் கொடுக்குறாங்க. ஹியூமன் வில் ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்ஸ், தேர்ஃபோர் இஸ் நாட் ஃப்ரீ. ஏன்னா எல்லாமே நம்மளுடைய சொந்த இந்த சரீரபூர்வமான மனசுனால இந்த ஸ்பிரிச்சுவலான காரியங்களையும் சரி, ஆவிக்குரிய காரியங்களும் சரி, மற்ற சரீரபூர்வமான காரியங்களும் சரி நம்மளால பகிர்ந்து எடுத்துக்கவே முடியாது. சரிங்களா? இப்ப பாருங்க, எபேசியர் 2:5 வந்து ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு வசனம். இது 2:5 வாசிங்க தம்பி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. பாருங்க, அக்கிரமங்களிலே மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார் இல்லையா? அப்போ இது வந்து ஆவிக்குரிய காரியத்துல நம்ம வந்து இது வந்து ரட்சிக்கப்படுறத குறித்த காரியம். இது ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம மரித்திருந்தோம் இல்லைங்களா? ஆவிக்குரிய காரியங்கள்ல மரித்து இருந்தவங்க, மரித்த ஒரு மனுஷன், ஆவியில மரித்து இருக்கிற மனுஷன் ஆவியில எதை செய்ய முடியும்? எதையெல்லாம் செய்ய முடியும்? Jesse, spiritually dead person, what all he can do my spiritual things? ஹலோ, எதுவும் பண்ண முடியாது சார். பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். அப்ப அந்த உயிர்ப்பிக்கிறவர் யாரு? தேவன் இல்ல, தேவன். ஏன்னா கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நாம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒண்ணும் பண்ண வேண்டாமா? அறிக்கையிட வேண்டாமா? பாவ அறிக்கை செய்ய வேண்டாமா? அழுத வேண்டாமா? முட்டி போட்டு ஜீவ் பண்ண வேண்டாமா? தேவனை நோக்கி கூர்ப்பிட வேண்டாமா? அப்புறம் அது கிரியை ஆயிடுமே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியா முன்னாடி சட்டமனம் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா?
ஆஹ் ஆவியில செத்து இருக்கிற மனுஷன் வந்து இல்ல ஒரு செத்து போன சரீரத்துல செத்து போன மனுஷன் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. செதுமான் கூட நிற்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஆவியில செத்து போன மனுஷன் ஆவிக்குரிய காரியத்துல எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவலி இஸ் டெட் இல்லைங்களா? ம். ஓகே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ ஒருத்தரால எந்த ஒரு நம்ம ஒரு நம்மளுடைய சரீரபூர்வமான மனசுனாலேயோ கார்னல் மைண்ட்னால எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. Salvation is a supernatural act initiated by God through the Holy Spirit in Christ. இல்லையா? ஸோ சால்வேஷனே வந்து நம்மளுடைய ரட்சிப்பே வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவை கொண்டு நாம உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? இந்த காரியம் வந்து மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவா நம்மளுடைய ரட்சிப்பின் காரியத்திலையும் சரி, மற்ற எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்க்கும் பொழுது எதையுமே நம்மளால பண்ண முடியாது. எல்லாமே தேவன் தான் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஓகே. இதுக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம பார்க்கிறோம். God is spirit, his words are spiritual. ஓகே. இந்த வசனங்கள் நிறைய வசனங்கள் இதை வந்து நம்ம பார்க்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஓகே. ஆவியோ உயிர்ப்பிப்பு, ஆவியே உயிர்ப்பிப்பு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவியாயும் இருக்கிறது இல்லையா? ஓகே. அப்போ அந்த மாம்ச சிந்தை இருக்கல, கார்னல் மைண்ட், அது வந்து தேவனுக்கு விரோதமானதா இருக்குது இல்லைங்களா? 8 ஓகே 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன்னாக்கா என்னது? ரட்சிக்கப்படாது. நமக்கு ஒரிஜினலா இருக்கிற சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் அவன் வந்து ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னாக்கா, இந்த இடத்துல என்ன சொல்றாரு பவுல்? அவைகள் பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையானதால் அவைகளை அறிய மாட்டான். வந்து it need to be discerned by the spirit. ஆவிக்குரிய காரியங்களை ஏன்னாக்கா அவனுக்கு வந்து அந்த இது வந்து இன்னும் அவன் வந்து ஆவியில மரித்திருக்கிறான், அவனால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ரோமர் 8:7 வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்ப மாம்ச சிந்தை வந்து அது கீழ்ப்படியில, அதால கீழ்ப்படியவும் முடியாது. கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் எது? தேவனுடைய கட்டளைகளுக்கு இல்லையா? தேவனை குறித்த காரியங்களுக்கே அது பண்ண முடியாம இருக்கு. ஏன்னாக்கா அவன் வந்து மரித்திருக்கிறான், இன்னும் ஆவியில உயிர்ப்பிக்கல. ஓகே. பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். யாரு பண்றாங்க? தேவன் பண்றார். அதுவும் அவருடைய தயவுள்ள விருப்பத்தின்படி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவன் தான் எல்லாத்தவற்றையும் ஏற்படுத்தணும். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் எல்லாவற்றையும் அதன் காலங்கள்ல செய்யறாரு. அப்படி இல்லைன்னாக்கா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறானாக்கா, அவன் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? தேவன் தான் காரணம். அவன் காரணம் இல்லையா? அவரு தானே உயிர்ப்பிக்கணும் சார். அப்ப அவன் செய்கிற கிரியைக்கு அவன் காரணமா? அவரு தான் காரணம். அவருடைய வழி நடத்துதல் இல்லையா? காரணம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுது? தேவன் மேல ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் வந்துடுது.
இல்லையா? தேவனை குறித்த ம். ஒரு புரிந்து கொள்ளுதல் முழுமையாக இல்லை, குறைவுள்ளதாக இருக்கு. இட்ஸ் அ ஃபால்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். ஏன் அவர் அப்படி பண்றாருன்னு பொழுது அவருடைய வழி நடத்துதல்கள். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் சிந்தனைகள் உன் சிந்தனைகள் மாதிரி இல்லைல்ல, மை தாட்ஸ் ஆர் நாட் லைக் யுவர் தாட்ஸ், மை வேஸ் ஆர் நாட் லைக் யுவர் வேஸ் அப்படிங்கிறார். இது ஏன் இப்படி பண்றாரு, ஏன் இது பண்ணல அப்படின்றத நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது, இல்லையா? பிரதர் 7:30 ஆயிடுச்சு பிரதர். ஓகே பிரதர், இன்னும் ஒரே ஒரு ஸ்லைட் தான் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 2-3 ஸ்லைட் தான் இருக்கு, முடிச்சிடறோம் பிரதர். அப்போ தம்பி இது வாசிங்க தம்பி, யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே தன் சொந்த விருப்பத்தின்படி, சொந்த சிந்தத்தின்படி எதையுமே செய்ய எதுவும் மாட்டார், செய்யல. இல்லையா? இயேசு ஆமா. கிறிஸ்து தன் சொந்த விருப்பத்தின்படி, சொந்த சித்தத்தின்படி ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல செய்யறாரா? இல்ல சார். ரொம்ப தெளிவா, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பிக்கிறது என்னவோ அவையன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் தேவன், எதைவெல்லாம் செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இதை விட வேற தெளிவான ஒரு வசனம் என்ன தேவைப்பா? ஓகே, 15:5 வாசிங்க சொல்ல. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இதை விசுவாசிக்காம எனக்கு சொந்தமா செய்யக்கூடிய ஃப்ரீ வில் இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த அவபக்திக்கு வேதம் என்ன சொல்லுது? விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுது, இல்லையா? நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, விக்கிரக ஆராதனை அப்படின்னுட்டு 2 சாமுவேல்ல. ஆமாமா சார். அது அப்போ பாருங்க, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், இல்ல எனக்கு சுய சிந்தனை இருக்கு, என்னால சுயமா காரியங்களை செய்ய முடியும், நீங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னும் பொழுது நான் தேவனுக்கு முன்னாக என்ன ஒரு விக்கிரகமா பாவிக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே. ஓகே, லிமிட்டட் ஃப்ரீவில். ஓகே, நமக்கு லிமிட்டட் ஃப்ரீவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு யாரும் வசதி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், லிமிட்டட் ஃப்ரீவில் இருக்கா அப்படின்னுட்டு. அந்த டேர்மே ஒரு கான்ட்ரடிக்டரி டேர்ம். அதாவது என்ன சொல்றேன்னாக்கா, ரெஸ்ட்ரிக்ஷன் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்டட் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். லிமிட்டட் ஃப்ரீ வில் வேணா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஆரம்பிக்கலாம் பிரதர். ஓ டைம் ஏன்னா இது ஆயிடுச்சு. தனியா லிமிட்டட் ஃப்ரீ வில் ஆரம்பிக்குது, ஏன்னா டைம் ஏற்கனவே போயிட்டு இருக்கு இல்லையா. ஓகே ஓகே ஒரேடியா ரஷ்அப் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, இன்னும் இருக்கு இல்லையா? ஐயோ, ஆமா, இருக்கா? ஏன்னா எடுக்கும் போது கொஞ்சம் டீடைல்டா ஸ்லோவா எடுத்தா ஈஸியா இருக்கும். ரைட் பிரதர், இன்னும் நிறைய ஸ்லைட் இருக்கு. அதனால தான் சொல்றேன், இதை நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம இது பண்றோம். சரிங்க பிரதர். ஓகே, வசதி ப்ரே பண்றியாமா நீ? ஓகே. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, மறுபடியுமாக ஆண்டவரே, அதிக நாள் கழிச்சு இன்றைக்கு ஆண்டவரே பைபிள் ஸ்டடி ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வர கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. அப்போ உமது சவரன் வெல்ல நாங்கள் இன்னும் ஆழமாக படிக்கும் போது நல்ல எங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு பேரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவிலே நாங்கள் வந்திருக்கோம் கர்த்தாவே. அப்பா, எங்களை ஆண்டவரை நினைக்கும் பொழுது இந்த கடந்த இந்த வருஷம் முழுவதுமாக எங்களை ஒவ்வொருவரையும்
குடும்பங்களையும் ஆண்டவரே எல்லாவித ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல காத்து வந்தீர். அதற்காக நன்றி அப்பா. உன் வார்த்தைகளை இன்னுமாக நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு அநேகர்களுக்கும் ஆண்டவரை ஷேர் பண்ண ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபையும் பலனையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தின் எங்களுக்கு அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் இன்னும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சவரனிட்டி ஆஃப் காட்ல அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமாக வருது சுவாமி. தெளிவாக சில சமயம் புரிஞ்சு கொள்ள முடிய மாட்டேங்குது சுவாமி. அதனால எங்களுக்கு இதை இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஆண்டவரே நீர்தாம் ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவர் எங்களை போதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவித துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. லூயிஸ் பிரதருக்காகவும் சாமுக்காகவும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். இந்த இருவரும் ஆண்டவரே அப்பா எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சித்தாலும் அந்த பல விதமான தடைகள் மழைகள் எங்களுக்கு போல எத்தனை பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா எங்களால் முன்னுக்கு செல்ல முடியாதபடி இருந்தது. அப்படி இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் தடையின்றி கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அப்பா இதை பார்ட்டிசிபேட் பண்ண எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 Praise the Lord. நெக்ஸ்ட் வீக் வந்து நானும்